ஒன்றும் இல்லை என்று செய்தவரே உமக்கு நன்றி 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 ராஜா. காணக்கூடாதவரை ஒருவரும் கண்டிராதவரே உமக்கு நன்றி. உண்மையின் சிவப்புமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. புழுதியிலும் சேற்றிலும் கிடந்த எங்களை தூக்கி எடுத்த தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பெரும் கண்காணியுமானவரே உம்மை துதிக்கிறோம். விலைக்கிரயம் செலுத்தினீங்க ராஜா. மீட்கும் பொருளாய் தம்மையை ஒப்பு கொடுத்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை வாழ வைக்கிற தகப்பன், வழிகாட்டியானவர், இதுவே சத்தியம் என்று எங்களுக்கு போதித்த நல்ல போதகரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து போகாதபடிக்கு எங்களை காத்து வருகிற நல்ல கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். தூயவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றும் ஜீவிக்கிறவர், மரித்தேன் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் தகப்பனை துதிக்கிறோம் ராஜா. வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமாக இருக்கிறது தகப்பனே, அவ்வளவா உமக்கு பயப்படுகிற உங்களோட பிள்ளைகளின் மீது உம்முடைய கிருபை பெரிதாக இருக்கிறதே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உருவம் இன்னதென்று அறிந்திருக்கிறீங்க, நாங்கள் மண் என்பதை நிறைவு கூறுகிறீரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை தியானிக்கும் தியானம் எவ்வளவு இனிதாக இருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் ரகசியங்கள் ஆழங்களை பார்க்கும்படியா எங்கள் கண்களை திறந்த எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. அப்பா, எங்களை மீட்டு கொண்டதுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த இரத்தத்தை கொடுத்து நீதிமான்களாய் மாற்றின தகப்பனுடைய இரத்தத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். விலை பேசின தகப்பனுடைய இரத்தத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்கும்படியாய் வந்த பரிசுத்த இரத்தத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலுவை இரத்தத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். கல்வாரி சிலுவையின் பரிசுத்த இரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடன்படிக்கையின் இரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற கிருபை எங்களுக்கு தந்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. அப்பா, உம்முடைய பங்காயங்களை வைத்திருக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்கள் பங்காயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துகிறவர், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியங்களான எங்களை தெரிந்து கொண்ட நல்ல தகப்பன் அப்பா உமக்கு நன்றி. எங்களால் உண்டானது ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மால் ஆகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உளையான சேற்றிலிருந்து தூக்கின தகப்பன், கண்மலையில் வைத்து எங்களை அழகு பார்க்கிற தெய்வம் அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஈடு இணையற்றவர், உன்னத நாமத்தை உடையவர், பரிசுத்த நாமத்தை உடையவர், விடுதலையின் நாமத்தை உடையவர், வேண்டிக் கொள்கிற பொழுதே தகப்பன் பதிலை கட்டளிடுகிறவர் ராஜாவே உமக்கு நன்றி. எங்கள் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர், உள்ளந்தெரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தகப்பனே உமக்கு நன்றி 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 என்று உம்மை துதிக்கிறோம். வாயிலிருந்து சொல் பெறுவதற்கு முன்பதாகவே சகலவற்றையும் அறிந்திருக்கிற தகப்பன், எங்களுக்கு வேண்டியது இன்னதென்று அறிந்த தகப்பன், வாக்கு கடங்கா பெருமூச்சோட விண்ணப்பம் பண்ண செய்கிற எங்கள் ஆவியானவர், நீங்க பெரியவர் என்று உம்மை நன்றியோடு 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தடைகளை உடைக்கிறவர், கோணலான பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிறவர், உன்னதத்தின் தெய்வம், மகிமையாய் வெற்றி சிறந்தவர் உமக்கு நன்றி. இம்மானு வேலராய் உடன் இருக்கிறவர், இஸ்ரவேலின் ஜெயவேலனாகிய கர்த்தர், காக்கும் வல்ல கரம் கொண்டவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஈடு இணை ஒருவரும் இல்லை, நீரே நீர் மாத்திரமே என்று உயர்ந்தவரை, சிறந்தவரை, நல்லவரை துதிக்கிறோம். மீட்க வந்தவரை துதிக்கிறோம். ஜீவனுள்ளவரை உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, பெலனடைய நிரப்பிடுமே, பெலத்தின் ஆவியே, பெலனடைய நிரப்பிடுமே, பெலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியே, நாங்கள் கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி
வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நன்றி நன்றி அப்பா. நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றினும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. நீர் இன்றி ஒரு அணுவும் அசையாது என்று சொன்ன தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜ். இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஆளுகை செய்கிறீங்க. எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து அப்பா நடத்துகிற தகப்பன் நீங்கள் பெரியவர் என்று உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில் ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தகப்பனுடைய வல்லக்கரம் இருந்து நடத்த போகிற கிருபைக்கு நன்றி ராஜா. சங்கீத வேலைக்காக மகளை ஒப்புக் கொடுக்கிற உம்முடைய கரம் இருந்து தாயாரோடு வழிநடத்த உங்களுடைய நாம மகிமைப்பட ஒப்புக் கொடுக்கிற ஆராதனை பகுதியில் உம்முடைய கரம் இருக்கட்டும். மகனோடு இருந்து பலத்த காரியங்களை செய்யுங்க, வல்ல பெரும் காரியங்களை செய்யுங்க ராஜா. உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே ஏற்றதா இருக்கிறபடியால் அதற்கேற்ற பிள்ளைகளா இந்த இடத்துல உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கரம் இருந்து மகனை கொண்டு வல்ல பெரும் காரியங்களை செய்யுங்க. பாடல் வேளையில கர்த்தர் ஒரு அசைவை உண்டு பண்ணுவாராக. அபிஷேக வல்லமை அக்கினினால் பிள்ளையை நிரப்பம், வந்திருக்கிற ஜனங்களை நிரப்பம், உடன் பாடுகிற பிள்ளைகளை நிரப்பும்படியாம் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுக்கு பிரியமுள்ள உகந்த ஆராதனை நாங்கள் செலுத்திட தகப்பன் ஆராதனை வேளையை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறார் ராஜாவே. இந்த வேளையிலும் வாலிப பிள்ளைகளை பரிசுத்த ரத்தத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிற தெய்வம் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் உங்களோட பிள்ளைகள் ராஜா. கற்பத்தின் கனியாய் நீங்க உருவாக்கின உங்களோட பிள்ளைகள் ராஜா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒற்று தீங்கு ஒரு ஆண்டவரே பொல்லாப்பும் பிள்ளைகளை அணுகிறது இல்லை. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் செய்ய நினைக்கிறது பிள்ளைகளோட வாழ்க்கையில திட்டமாய் நிறைவேற்றப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். சத்துருவான தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டு பிள்ளைகள் கர்த்தருக்குள் பாதுகாக்கப்படத்தக்கதாய் தேவ ராஜ்யத்தின் ஏற்ற பிள்ளைகளாய் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜாவே. சண்டே ஸ்கூல் ஆசீர்வதிங்க, ஆசிரியர்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய எதிர்காலத்துக்கு பிரயோஜனம் உள்ளதா பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஜீவ பாதையெல்லாம் தகப்பனோடு நடக்கிற வசனங்கள் ஒன்றொன்றும் பிள்ளைகளுக்கு கிரியை செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் ஞாயிறு பள்ளி உங்களோட கரத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா உங்களுடைய கரம் இருந்து வழி நடத்திட்டு காணிக்கை பகுதியில் உங்களோட கரம் இருக்கட்டும். உண்மை உத்தமாய் விதைக்கிற அத்தனை பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதித்து மீதம் எடுக்க கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகத்தக்கனையாய் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா சபையின் தேவைகள் சந்திக்கப்படும், மீதம் எடுக்கப்படும். கர்த்தருடைய கரம் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜாவே. திருவிருந்து பகுதியில் நாங்கள் பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் கை வைக்க அப்பாவுடைய ரத்தம் ஆண்டவர் உங்களோட சரீரம் எங்களுக்காக பாடுபட்ட தேவனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் எடுக்கிறோம் என்ற உணர்வோடு ஒப்புரவாகி பயபக்தியோடு நடுக்கத்தோடும் எடுக்கத்தக்கதா கர்த்தர் கிருபை செய்யுங்க. சாட்சி வேளையில் உங்களோட நாமம் ஒன்றையே நாங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா இந்த இடத்துல வந்து தகப்பன் செய்த நன்மைகளை சொல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. சாட்சி பகுதியை நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்திய இலங்கை தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இஸ்ரவேல் பிரான்ஸ் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியம், எருசலேமுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவது என் தகப்பனுக்கு பிரியம் ராஜாவே. நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க. இந்திய தேசத்தை, இலங்கை தேசத்தை, பிரான்ஸ் தேசத்தை தேவனுடைய ரத்தத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிற முழங்கால் யாவும் முடங்கும். தெய்வம் நீங்க ஒருவரே என்று நாவு யாவும் அறிக்கை பண்ண ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு ஆத்துமாவும் கெட்டு போகாதபடிக்கு, நரகத்துக்கு போகாதபடிக்கு தேசங்களெல்லாம் கர்த்தருக்குள் சந்திக்கப்படும்படியா இயேசுவின் நாமத்தில் தேசம் முழுவதையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார் ராஜாவே. அப்பா அந்த வேலையிலும் கூட இயேசுவின் சுவிசேஷ அக்கினி சபை இலங்கையில் இருக்கிற சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க நிலைநாட்டுனீங்க, நீங்க கட்டிக்கொண்டு இருக்கிறீங்க, கட்டி முடிப்பீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க செய்த காரியங்கள் ஒன்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். நீங்க நீட்டின உதவியின் கரத்துக்கு நன்றி, கொடுத்த பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். சபை இன்னுமாய் பல்லுகி பெருக ஆயிரம் ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க கர்த்தர் சபையை ஆசீர்வதிங்க. இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஒற்றுமை, அன்பு, ஐக்கியம் எப்பொழுதும் பிள்ளைகளுக்குள்ள நிறைவாய் காணப்பட கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா சபை முழுவதும் தேவனுடைய ரத்தத்தின் அக்கினிக்குள்ளாக ஒப்பு கொடுத்து பாதுகாப்பு எடுக்கிற ராஜாவை. இந்த வேளையிலும் கூட ராஜா நீங்க திங்களுக்கு தந்த 2 போதர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். பரா பாஸ்டோட, டான் பாஸ்டோட உங்களோட கரம் இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு ஒற்றுக்குறைவும் வரக்கூடாதப்பா. போக்குளம் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகபல ஆரோக்கியத்தை கட்டளிடுங்க. தீங்கு பொல்லாப்பு நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஊழிய பாதையெல்லாம் உங்கள் நாமம் அவர்களுக்கு கூட மகிமைப்பட கர்த்தருடைய பலத்த கரம் இருந்து அவர்களோடு வழிநடத்த ஒப்பு கொடுக்கிற ராஜா. குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களோட கரம் இருந்து அவர்களோடு வழி நடத்தட்டும் ராஜா. தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் நடத்துகிற பாதையெல்லாம் உங்கள் நாமம் மகிமைப்பட ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை வார்த்தை கொண்டு வருகிற தாசரோடு உங்களுடைய கரம் இருந்து கர்த்தர் எங்களோடு பேசுங்க. நாங்கள் செவி கொடுக்க, கேட்க, கீழ்ப்படியாதன்படி நடக்க எங்களை தாழ்த்துகிறோம். உன்னத தேவனுடைய பலன் உங்களுடைய தாசரோடு இருந்து அப்பா பேச போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நடந்து முடிந்த இனி நடக்க போகிற ஒவ்வொரு ஆராதனையிலும் தகப்பனே உங்களோட கரம் இருந்து வழி நடத்தட்டும். உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சபையும் கைவிடப்பட்டு போகாதபடிக்கு தகுதியுள்ள பிள்ளைகளை மனவாட்டி சபையாய் அப்பா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. முற்றும் முழுதுமாய் தகப்பனுடைய உன்னத கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஏசப்பாவோட உன்னத நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சங்கீத கடந்து செல்வோம். நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், நீங்கள் ஒரு வசனம் வாசிங்க. நம்ம
ஒவ்வொரு வசனத்தையும் பொறுமையாக அழகாக வாசிப்போம். நிதானித்து தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவோ இனிமையானதாக இருக்குது, அதை ருசித்து வாசிப்போம். பக்கம் 723. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். கவனமாக இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் அடிக்கிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடம் கிடைத்ததே. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீராரோ. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உம் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் இயேசுவே, 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 நன்றி நன்றி நாதா, உம் அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, உம் அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் முன்னிலும் என்னை தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்பட்டி அன்பாக கனம் பண்ணீரே. கரங்களை அசைத்து எதிர்க்கிறவர் முன்னிலும் என்னை தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்பட்டி அன்பாக கனம் பண்ணீரே. இயேசுவே, 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 நன்றி நன்றி நாதா, உம் அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, உம் அளவில்லா அன்பிற்காக. என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ, என் உயிர் காலம் முழுவதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன்.
ரட்சிப்பை உயர்த்திடுவே நாங்கள் யாவரும் மறுபடியும் சொல்லுவோம் ஒரு விசை எங்களை எதிர்க்கிறவர்கள் முன்னிலை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரை எங்களை அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவர் ஒரு விசை நாங்கள் இந்த வரியை இந்த ஒரு சொல்லை நாங்கள் மறுபடியும் ஒரே ஒரு தடவை சொல்லுவோம் நம்முடைய ஆண்டவரை பார்த்து எதிர்க்கிறவர் முன்னிலும் என்னை தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி என்னை எதிர்க்கிறவர் முன்னிலும் என்னை தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி என்னை தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி நன்றி செலுத்துவோமா ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய அளவில்லா அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய அளவில்லா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய கிருபை கரங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்ன நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா 1000 பாடல்கள் பந்தால் ஆண்டவரே 1000 நாவல்கள் பந்தால் ஆண்டவரே நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக நீர் செய்த இலக்குகளுக்காக ஆண்டவரே நீர் கொண்ட அன்பிற்காக ஆண்டவரே 1000 நாவுகள் 1000 நாமங்கள் ஆண்டவரே உம்முடைய கூட இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் ஆண்டவரே நாம் தண்ணீரில் நடக்கும்போது கூட இருக்கிறார் ஆண்டவரே ஆவியானவரே நாம் அக்கினியில் நடக்கும்போது கூட இருக்கிறார் ஆண்டவரே ஆவியானவரே மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படி தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் ஆண்டவரே உமது கோலும் உமது தடியும் என்னை தேர்ந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே
சர்வ வல்லமை உள்ளவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, ஹalleluya ஹalleluya. நன்றி 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 என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறவரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஜீவிரே, யெகோவா ராஃபா, யெகோவா எல்லோகே, நீர் எங்களுக்காக செய்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சுகம் தந்தவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பலம் தந்தவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹalleluya 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 ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். 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 நலமையோடு பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படாதவர்களாய் இருக்கிறோம். ஆவியானவரே உங்களை கிருபைகளை நாங்கள் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ளவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உங்களை வழிநடத்துகிற தகப்பனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இம்மானுவேலே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இம்மானுவேலே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 நன்றி. Glory to Lord. Thank you Lord, name of Jesus, Lord of Jesus. ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் புகழும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹalleluya ஹalleluya. நன்றி 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 என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி 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 என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹalleluya. தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வழிநடத்துகிற தகப்பனே உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை காண்கிறவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை காண்கிறவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இம்மட்டும் உதவினவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் உதவினவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தொடக்கம் ஆத்மமாய் இருந்தாலும் ஆண்டவரே நீர் முடிவை சம்பூர்ணமாய் கொடுக்கும் தகப்பனே இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடக்கம் ஆத்மமாய் இருந்தாலும் ஆண்டவரே நீர் முடிவை சம்பூர்ணமாய் கொடுக்கும் தகப்பனே இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை நடத்தி உறைவில் காத்தவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இதுவரை நடத்தி உறைவில் காத்தவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இம்மானுவேலே 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 உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எபினேசரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை தாங்குங்க, வழி நடத்துங்க. ஆண்டவர் தப்புவீங்க. ஆண்டவரே அப்பா மரணத்தின் விளிம்பிலே இருந்த எங்களை ஆண்டவரே, பாதாளத்தின் விளிம்பிலே இருந்த எங்களை ஆண்டவரே நீர் கை தூக்கி எடுத்தீர். ஆண்டவரே குப்பையிலே இருந்த எங்களை ஆண்டவரே அப்பா பொன்னாக விளங்க செய்தவர். ஆண்டவரே நீர் ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ளவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாய் இருக்கிறவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி 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 என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற பெரிய ராஜாவே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ராஜாக்கள் எல்லாம் கண்டு நடுங்கிடின் ராஜனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ராஜாக்கள் எல்லாம் கண்டு நடுங்கிடின் ராஜனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹalleluya ஹalleluya. நன்றி 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 என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே thank Lord name of Jesus, blood of Jesus, glory to Lord. thank Lord name of, thank Lord இயேசுப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி 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 என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே. சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே,
ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவாமே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. நாங்கள் மரணங்களிலே பள்ளத்தாக்கு நடந்தாலும் தேவன் எங்களோடு இருக்கிறார். ஆண்டவர்களை அற்புதமாக வழி நடத்துவார். அந்த ஆவியானவர் ஞானிகளோடு கூட இருந்தார், சாத்தான்மையோடு கூட இருந்தார். அதே போல நம்மளோடு ஆண்டவர் கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அப்படியே நாங்கள் தேவனுடைய நாமத்தை மறுபடியும் உயர்த்த போகிறோம். அவருடைய நாமத்தை நாங்கள் துதிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை நாங்கள் கனப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் வானபிதாவே மை துதிக்கிறோம் வழிகாட்டியே மை துதிக்கிறோம் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே மை துதிக்கிறோம் சீயோன் பர்வதமே மை துதிக்கிறோம் ஆவியானவரே அப்பா ஆண்டவரே பொன்னாக எங்களுக்கு யுத்தம் செய்தவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே பாடாத நாட்களில் இல்லை ராஜா செய்யாத நாட்களில் இல்லை எங்களுக்கு யாவையும் துதிக்கிறோம் ஆண்டவரே கழுகு போல எழும்பச் செய்பவரே மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா நிறைந்த பத்திலே ஆசீர்வாதத்தை வாசம் செய்கிறவரே உங்களை சோதரிக்கும் ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒருவரின் வாசம் செய்கிறவரே, உங்களை சோதரிக்கும் ஆண்டவரே, ஆவியானவரே உங்களை நன்றி. ஆவியானவரே, நீர் மத்தியில்
ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றியோடு ஸ்தோத்திரம் 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 ஆமென் நன்றி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தேவரீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையாக இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் தைரியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு பலம் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சத்துவம் இல்லாத சத்துவத்தை ஆண்டவரே பலத்தை கொடுக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கென்று கொடுக்க ஆண்டவரே நமக்கு குளிக்கு சரிந்து விழும்படி கொடுக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே உமது முகத்தை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்கள் ஆண்டவரே ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையப்பட்டது என்று சொன்னேன் ஆண்டவரே உமது முகம் நோக்கி பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களும் ஆண்டவரே அப்பா பிரகாசம் அடைய நீங்க உதவி செய்யும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ளவரே சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஹalleluya 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 நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஹalleluya 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 ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து உங்களுடைய மனதில் இடத்தை கொடுத்து ஆண்டவரோடு ஒரு விசை அசைவாடுங்க ஆண்டவரோடு ஒரு விசை உங்களுடைய இதயத்தை ஆண்டவருக்கு என்று கொடுங்க ஒரு விசை அவரோடு பேசுங்க அப்பா நீங்க என்னோடு பேசுங்க இந்த நோட்டி கேளுங்க அப்பா நீங்க என்னோடு பேசுங்க ஆண்டவர் உங்களோடு பேச ஆயத்தமா இருக்கிறார் ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து சத்தமாக ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து சத்தமாக ஆண்டவரோடு பேசுங்க ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா பேசுங்க ஆண்டவர் உங்களோடு பேச ஆயத்தமா இருக்கிறார் ஆண்டவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார் ஹalleluya 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 நன்றி ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya நன்றி வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டு வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டு அதனால் நான் சுத்தமானேனே பொன்னாக விளங்க செய்தீரே அதனால் நான் சுத்தமானேனே பொன்னாக விளங்க செய்தீரே
உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன் உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன் நம்பகப்பா உந்தன் பிள்ளையே நம்பகப்பா உந்தன் பிள்ளையே நம்பகப்பா உந்தன் பிள்ளையே நம்பகப்பா உந்தன் பிள்ளையே என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரம் துருக்கி என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரம் துருக்கி வைத்து நன்மை தருபவரே நம்புவேன் நான் எல்லா நாளிலும் அதை வைத்து நன்மை தருபவரே நம்புவேன் நான் எல்லா நாளிலும் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன் உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன் நம்பகப்பா உந்தன் பிள்ளையே 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 தொங்கியத்தோடு அர்த்தத்தில் சொன்னீங்களே. அப்பா, நசமாக மாற்ற கிருபைக்காக நம்பகப்பா உந்தன் பிள்ளையே ஆனந்த கழிவதற்கு கிருபைக்காக ஒரு விசை நம்பகப்பா உந்தன் பிள்ளையே 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 உங்களுடைய இருதயங்களை கொண்டு என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே நம்புவேன் நான் எல்லா நாளிலும் அதை வைத்து நன்மை தருபவரே நம்புவேன் நான் எல்லா நாளிலும் என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் 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 வைத்து நன்மை தருபவரே நம்புவேன் நான் எல்லா நாளிலும் அதை வைத்து நன்மை தருபவரே நம்புவேன் நான் எல்லா
உள்ள ஆண்டவர், நம்ம நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த தலைப்பிலே நான் செய்திகள் எடுத்திருக்கிறோம், எல்லா ஊழியர்களும் எடுத்திருக்கிறார்கள். நாம் கேட்ட வசனத்துக்கு தெரிஞ்ச வசனத்தை கொண்டு சீக்கிரமாக சில காரியங்களை உங்களோட பேசி சமாதானத்தின் தேவன் நம்மோட கூட இருக்கிறார். ஆகவே நாட்கள தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களை ஆடக்கடவது என்று சொல்லி தலைப்பை கொடுத்த இந்த செய்தியை இன்றைய நாளை கர்த்தர் பேசும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது. கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்க ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. இங்கு பவுலடியார் எத்தனையோ காரியங்களை குறித்து பேசியிருந்தாலும் கூட இன்னைக்கு அநேகர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு ரகசியத்தின் ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? அவரால் நமக்கு ஒரு சமாதானம் வந்திருக்கிறது. உடம்பில் பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள் எங்க இடத்துல போனாலும் ஏதோ ஒரு காரியம் ஒரு மனிதரை துக்கப்படுத்தி, வேதனைப்படுத்தி, துன்பப்படுத்தி எல்லா விதத்திலும் நாங்கள் துயரப்பட்டாலும் கர்த்தரை தெரிந்து கொண்டவர்களுக்கு தேவ ஜனமே அவருடைய சமாதானம் எங்கள் இருதயத்தில் ஆழக்கடவது. எந்த கட்டத்திலும் எந்த நேரத்திலும் தேவ ஜனமே நாம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வசனங்களை வாசிக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு நாங்கள் துதியல் மத்தியிலே தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, சமாதானம் என்பது வெளித்தோற்றத்தில் அல்ல, சமாதானம் என்பது மற்றவர் பார்க்கிறதுக்கு அல்ல. சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமாய் இருக்க வேண்டும்? இருதயத்திலே ஆழமாய் இருக்க வேண்டும். அப்ப இதயத்துக்குள்ள ஆழமாய் இருக்குமானால் அந்த சமாதானத்திலே நிச்சயமா தேவனுடைய ஆவியானவர் எங்களை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. அப்ப சமாதானம் வெளித்தோற்றத்துக்கு நாங்கள் பேசுற சமாதானம் அல்ல, உள்ளத்திலே ஆழத்திலே இருந்து அந்த சமாதானத்தை தேட வேண்டும். எங்கள் நீதிமொழி புத்தகம் 14:13 சொல்கிறது, மனமகிழ்ச்சி முகமகிழ்ச்சியை தரும், மனத்துக்கத்தினால் ஆவி முறிந்துவிடும். வள்ளுவர் சொன்னார், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். இன்றைக்கு சமாதானம் எப்படி என்று சொன்னால் தேவச்சனமே, இன்றைக்கு முகமகிழ்ச்சியிலே ஒருவரை காண முடியும். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் முகமகிழ்ச்சியா இருப்பார். துன்பமோ துயரமோ போராட்டங்கள் வந்தால் ஏதோ துக்கத்தி கொண்டிருக்கிறவர்கள் தேவ பிள்ளைகளை அழைத்துக் கொண்ட ஆண்டவர் என்னோட இருக்கிறார். அவர் நம்ம வாழ வைக்கிற தெய்வம். எந்த சமயத்திலும் நீ அடுத்தவனுக்கு உன்னுடைய துக்கத்தை காட்டிக் கொடுக்காமல் சமாதானத்தின் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்றால் உன் முகம் எப்பொழுது மகிழ்ச்சியா இருக்க வரும். மற்றவர் பார்க்கும் பொழுது தேவனுடைய ரூபம் எங்களுக்கு காணப்படத்தக்கதாய் உங்களுடைய மனதிலே இருக்கிறதை வெளியிலே கொண்டு வருவார். அநேகர் பாருங்க, துக்கத்தோடு இருப்பாங்க, துயரத்தோடு இருப்பாங்க, ஏதோ மூஞ்சி எல்லாம் வறண்டு போயிருக்கும். காரணம் அவருடைய இருதயத்திலே அங்கே சமாதானம் இல்லை. வெளி தோற்றத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவச்சனமே, கர்த்தர் உன்னை சமாதானத்தின் தேவன் அழைத்துக் கொண்ட ஒரே தேவை தன்னுடைய பிள்ளையாக அழைத்துக் கொண்டவர். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடங்கொள், நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னவர். அநேக பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லை, அநேகருக்கு வேதனை உண்டு. பிரச்சனை இல்லாத மனிதன் ஒருதரும் இல்லை. யோதர் வேத்திர ஒருவனுக்கு பிரச்சனை இருக்கு. முடிவு வரையந்தும் நிலைத்திருப்பதுதான் காரணம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் முடிவு வரையந்தும் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இது முடிவு அல்ல, எங்கள் நிரந்தரமான வாழ்க்கை பரலோகத்தில் உண்டு. அதுதான் இன்றைக்கு காரியங்களை வாய்க்கப்பட்ட தேவனுக்கு முன்பாக ஆராதனைக்கு வந்து தேவனை ஆராதிக்க வந்து அந்த சிந்தியோடு நாங்கள் இருக்க வேணும், அந்த ஆவலோடு இருக்க வேணும், அந்த விருப்பத்தோடு இருக்க வேணும், அந்த நேசத்தோடு இருக்க வேணும். அப்பதான் ஆண்டவர் எங்களை நேசிப்பார். எப்படா முடியும், எப்படா ஓடலாம், எப்படா நாங்கள் நிற்கலாம் என்று தத்தத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவ ஜனமே எப்படி சமாதானம் உண்டு? எப்படி சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார்? ஆண்டவர் உன்னை வெண்ணை சொந்த இரத்தத்தால் மீட்டுக் கொண்டவர். அவருக்கு நாம் பிள்ளைகளாக இருந்தால் எப்பொழுதும் தேவனோடு அந்நியோன்யமாய் அவரும் உறவாட வேண்டும். அதான் வேதம் சொல்கிறது, தேவ சமாதானம் உங்கள் இதயத்தில் ஆழக்கடவது, இதற்கென்று நீ ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டாய். அப்ப தேவ பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ வேண்டும்.
சந்தோஷத்தில் வாழும் பிரிவினைகள், போராட்டங்கள், கசப்புகள் இருதயத்தில் வைத்திருந்தா இந்த அங்கங்கள் ஒன்றாக இருக்க முடியாது. முடிந்தவுடனே நாம் ஏதோ ஒரு காரியத்தை முடித்து விட்டு ஓடுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. சமாதானம் உள்ளத்தில் இருந்தா, சந்தோஷம் இருக்குமானால், இயேசு இருந்தா நமக்கு சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. இயேசு இருக்கிற வீட்டில் சந்தோஷம். துக்கித்து இருக்கிறவனுக்கு அல்ல. துக்கப்படுகிற வாழ்க்கை வேதம் சொல்லுவது, அவன் துக்கப்படும் போது மன துக்கத்தினால் ஆவி முறிஞ்சிடும். அவன் பரிசுத்தாவின் வழிநடத்தல் இல்லை, தேவனுடைய கிருபை இல்லை. அந்த வெளித்தோட்டத்தை நாங்கள் சும்மா பேருக்கு பிரசன்ட் சொல்லிட்டு போறோம். உள்ளான மனதில் எப்பொழுது தேவனுக்கு கூட உற்சாகமாக இருக்க வேண்டும். ஆண்டோட பிள்ளைகள் எது நடந்தாலும் விட்டு கொடுக்காம வாழ வேண்டும். ஒரே சரீரமாக ஒரே பிள்ளைகளாய் வாழ்ந்து தேவனுக்காக வைராக்கியமாக வாழ வேண்டும். அந்த ஐக்கியத்தை தான் தேவன் விரும்புகிறார். அந்த சமாதானம் எங்களுக்குள்ள இருக்குமானால் எங்களை வேறு ஏறுவதும் பிரிக்க முடியாது. இன்னைக்கு அநேக பிரச்சனை காரணம் என்ன? உள்ளுக்கொண்டு வெளியில் ஒன்று பேசுறது, சிந்தைக்கல் ஒன்று, செயல் உண்டு. ஏதோ ஒரு காரியத்தை மனசில் வைத்துக்கொண்டு தேவ சமத்தில் நிற்பது அது பாவமாச்சு. மனதோடு திறந்து தேவனுக்கு முன்பாக இருக்க அழைத்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய பார்வையில் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவருக்கு அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பை நீ உன் வாழ்க்கையில செயல்படுத்திப்பார். திறமை அல்ல, அர்ப்பணிப்பு தான் முக்கியம். அர்ப்பணிப்பு தான் தேவனுக்கு முக்கியம். அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அதான் வேதம் சொல்றது, தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டு நன்றி அறிதல் நீங்கள் எப்பொழுது எப்படி இருக்கணும் என்றால் ஒருவருக்கு ஒரு நன்றி உள்ளவராருங்கள், தேவனுக்கு நன்றி உள்ளவராக. நன்றி என்பது என்ன? மீட்டெடுத்த தேவனுக்கு முன்பாக நாங்கள் இருக்கிறோம். அவருக்கு முடியவர் என்றும் அவருடைய ஆராதனையும் அவருடைய மகிமையும் அவருக்கென்றே கொடுக்கும்படி அவர் செய்த பெரிய ஸ்லாக்கியத்தை நம்முடைய ஆவியிலே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதான் வேதம். நன்றி உள்ளவனாயிரு. இடையில போறவன், பாதியில போறவன், விருப்பம் இல்லாமல் கஷ்டப்பட ஏதோ தானோ என்று நீங்கள் பணிபடத்தில் ஏறினார், அது தேவனுக்கு நீங்கள் நன்றி கொடுப்பது அல்ல. அது தேவனுக்கு வேதனை உண்டாக்கும். தேவஜனமே, சமாதானம் பண்ணி நம்ம மீட்டுக் கொண்டவர். நம்முடைய இருதயம் முறிவடைந்த ஆவி முறிந்து விட்டால் நீ திறமையை கொண்டு வெளிப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியான எங்களுக்குள் இருப்பாரானால் எப்பொழுதும் சமாதானம். ஆமென் சொல்லி அவருடைய சந்தோஷம் நம்ம நிரப்பும். நீ கடந்த காரியத்தை நினைக்கிற, பூர்வகாலத்தை சிந்திக்காது. புதிய புதிய காரியங்களை கத்த செய்து எவருக்கு முன்பாக தேவன் அழைத்தாரோ அவைக்கு முன்பாக நீ உன்னை முறியடிக்க சில ஆவிகளோடும் ஓடி திரியும். அது முறியடிக்க உனக்குள்ள சமாதானம் வேண்டும். சமாதானம் வேண்டும் என்றால் இயேசு எங்களுக்குள் வர வேண்டும். அப்பதான் அந்த சமாதானத்தை கொண்டு செல்ல முடியும். அருளையா சொல்லுங்க. அந்த சமாதானம் இல்லாமல் நான் வாழ முடியாது. சமாதானத்துக்கு முக்கியத்துவம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஜனமே, ரட்சிக்கப்பட்டு பாதி ரட்சிப்பில் இருக்கிறவர்களே, இந்த சமாதானம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அந்த சமாதானத்தை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம்? ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, மனிதனால் விலை கொடுத்து வாங்க முடியாது. எந்த ஒரு மனிதனிடத்தில் போய் அன்பை கொடுத்து நீ பாருப்பா, கொஞ்ச நாள் அவன் ஏமாத்திடுவான், கொஞ்ச நாள் உன்னை தேவைக்கு பயன்படுத்துவான், கொஞ்ச நாள் உன்னை தேவைக்கு பயன்படுத்துவான். அந்த அன்பு நிலைத்து நிற்காது. அது மனிதன், அவன் அந்த மனிதனால நீ மனமுடைஞ்சிடுவாய். அதான் வேதம் சொல்லுது, மனிதன் விலை கொடுத்து வாங்க முடியாது. அது காசு கொடுத்து சமாதத்தை வாங்க முடியுமாட்டா இன்றைக்கி நாங்கள் எங்கே இருந்திருப்போம். விலை கொடுத்தே வாங்க முடியாது. சமாதானம் என்பது இருதயத்தில் இயேசு மட்டும் நமக்கு தர முடியும். ரெண்டாவது காரியத்தில், மனிதன் முயற்சினால் சம்பாதிக்க முடியாது. சமாதானத்தை முயற்சி எடுத்து சம்பாதிக்க முடியாது. தேவனுக்கு தாழ்மையாக இருந்து தேவனை தேடும் பொழுது சமாதானம் நமக்குள்ளே இறங்கி வர்றோம். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்க, எந்த முயற்சி செய்தும் நீ சமாதானத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. சம்பாதிக்கலாம், உழைக்கலாம், ஆக்களத்துக்கு மனுஷனை தேடலாம், ஆனால் சமாதானம் வராது. அதே மனிதனால் நமக்கு உபத்திரம் உண்டு. மூன்றாவது காரியம், மனிதன் பட்டம், படிப்பு, பதவி, பணம், புகழ்ச்சி இவைகளால் பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளோதான் கோடி பணம் பெறட்டும், எவ்வளோதான் நீ சம்பாதிக்க நினைச்சப்பார், அந்த பணம் உனக்கு நிம்மதியை தராது, சமாதானம் தராது. ஏதோ ஒரு விதத்தில் போராட்டம், ஏதோ ஒரு விதத்தில் நிம்மதி இல்லை, அது உங்களுக்கு சமாதானம் தராது. நினைக்கிறேன், நான் நல்லா இருந்தா
நல்லா சம்பாரித்து நல்லா தேடி சொத்தை பித்த தேடி வச்சு நான் நல்லா இருந்தால் போதும் என்று நினைக்கிறேன். அதனால நாம் சமாதானம் இல்லை. ஏதோ ஒரு இடத்தில் சமாதானம் இழந்து தான் தெரிகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கூட அறிஞ்சு கொள்ளுங்கள். ஏன் நமக்கு சமாதானம் இல்லைன்னா நாங்கள் இயேசுவை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காமல் நான் வேறு வழியில் சமாதானத்தை தேடுகிறோம். நான்காவது, மனுஷன் அன்பு, நட்பு, பாசம், உறவு இவைகளாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாம் மாயா. இயேசுட அன்பு இல்லாமல் இந்த மனிதத்தில் மாயா மாய மாய. இயேசுதான் உண்மையான அன்பு, இயேசுதான் உண்மையான நட்பு, இயேசுதான் உண்மையான பாசம், இயேசுதான் நமக்கு உண்மையான உறவு. நீங்கள் இயேசுவை தேடும் பொழுது பகைவரெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கொண்டு சமாதானம் பண்ண தேவன் நல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஏதோ ஒரு மனிதனை தேடி போய் நேசத்தை தேடுகிற, உறவை தேடுகிற, உங்கள் தேவைக்கு மட்டும் ஏதோ ஒரு காரியத்துக்கு நாடுவாங்க. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனை மட்டும் நீ அந்த 4 காரியத்தையும் வைத்துக்கொள். என்னது? அன்பு, நட்பு, பாசம், உறவு. தேவனோடையே வைத்துக்கொள். நீ பெரிய ஆளாயிடுவார். உனக்குள்ள பெரியவர் வந்துடுவார். அந்த சமாதானத்தினால் உனக்கு அடங்க முடியாது. அந்த சமாதானம் ஏழையா இருக்கலாம், பிச்சையா இருக்கலாம், சாப்பிட வழியில எல்லாம் இருக்கலாம். சமாதானம் இயேசுக்குள்ளே இருந்தால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. எல்லாம் இருந்து கோடி பணமா இருந்து கோடி, அதாவது உழைச்சி சம்பாதிச்சு ஓடி ஓடி உழைக்கிற மக்களுக்கு சொல்ற, நீ நெஞ்சத்தட்டு சொல்லு, நீ சமாதானமா இருக்கிறாயா? இல்லை. காரணம் என்ன? சமாதானம் பண்ணுறோம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இதயத்தில் வாசமாக இருக்க வேண்டும். என் உள்ளத்துக்குள்ளே வர வேண்டும். அப்படியானால் இந்த சமாதானம் எப்படி யாரால் கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? தேவஜனமே, மனிதனுக்கும் எல்லோருக்கும் சமாதானம் இல்லாமல் பல தங்கள் உயிரையே மாற்றிக்கொள்கிறார்கள். எத்தனை பேர் உயிரை மாற்றிக்கொள்கிறார்கள்? தேவை இல்லாத சட்டத்துக்கு விரோதமான காரியங்களை செய்து ஏதோ ஒரு விதத்தில் தாங்கள் சம்பாதிக்கலாம் என்று யோசிக்கிறார், அல்லது வேறு வழியில் வருகிறார்கள். ஆனால் பிரச்சனை வரும் பொழுது சமாதானம் இழந்து விடுகிறார்கள். தேவ பிள்ளைகள் இந்த அளவுக்கும் நேர்மையாய் தேவனுக்கு முன்பாய் காண்பிக்க வேண்டும். எத்தனை பேர் உயிரை மாட்டிக்கொள்கிறார்? எத்தனை பேர் இன்றைக்கு வாலிபர்கள் மறைவர்களாக எத்தனை சமாதானத்தை இழந்து போய் தவிக்கிறார்கள்? எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியாத வேதனை, நோய்கள், பிரச்சனைகள், கண்ணீர், கவலைகளோடு இருக்கிறார்கள். காரணம் என்ன? சமாதானம் இல்லை. ஆண்டோடைய மனிதன் தேவனை தேடி கர்த்தரிடத்தில் வந்த ஒரு சினிமா ஆக்டர் ஏவிஎன் ராஜன், அவருடைய மனைவி புஷ்பலதா, அவங்க இருவரும் ஜெர்மன் யூரோப்பில் எல்லாம் ஊழியம் செய்ய வந்தார்கள். அவங்க 30 வருஷம் ஆண்டோருக்கா வாழ்ந்து ஆண்டோருக்கா ஜீவித்து அந்த அம்மா இன்றைக்கு கர்த்தருக்குள் மரித்து விட்டார். அப்போ ஏவிஎன் ராஜனுடைய சாட்சியை கேட்டீங்கன்னா, அவர் சொல்கிறா, சினிமாவுடைய அளவு கடந்த வருமானத்தை சம்பாதித்து வீடு இருக்குது, வாசல் இருக்குது, வாகனம் இருக்குது, தனக்கென்று எல்லா வசதியும் இருக்குது, கோடீஸ்வரனாக இருந்தார். நடிப்பு வேணாம் என்று விலகி டைரக்ஷன் செய்ய தயாரிப்பாளராக போனார். இப்படி எல்லா விதத்திலும் போய் அவர் சொல்லுற வார்த்தையை கேட்டீர்கள். இந்த அம்மா மரித்த பின் அவர் சாட்சி கொடுக்கிறார். இந்த உலகத்தில் அவன் கர்த்தருக்குள் மரித்து போய் உறுதியா நின்று கடவுளுக்காக ஒரு அநேக சினிமாக்காரர் இயேசுவை தேடி வந்தார்கள். திரும்ப சினிமாவுக்குள் போனார்கள், சினிமா காரியம் செய்தார். இவர்கள் அட்டியோட வெறுத்து வந்து இயேசுவுக்காக வாழ்ந்தவர் தேவ மனிதர்கள். அவர் சொல்லுகிறார், எனக்கு கோடி கோடி பணம் இருக்கிறது, சொத்து பத்து இருந்தது, எல்லாம் இருந்தும் நான் ஏதோ என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இழப்பு இருக்கு. என்னென்றால் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. என் கையில் அநேக வேலையாக்கள் இருக்கிறார்கள். நான் போடும் பொழுது எத்தனை பணம் இருக்கிறது, பேங்க்ல திறந்த கோடிக்கணக்கில் காசு இருக்கு. ஆனாலும் அந்த அனுமதிக்க கூட என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை என்று இன்றைக்கு ஒரு நாள் தற்கொலை செய்கிற அளவுக்கு போனார். அதுக்கு பிறகு அந்த சினிமாவில் சம்பாதித்த பணத்தின் மூலம் அந்த டைரக்ஷன் மூலமாக அந்த பணம் எல்லாம் நஷ்டத்திலிருந்து அழிந்து போயிடுச்சு. கடைசியில் அவர் எடுத்த முடிவு தெரியுமா? சாகரத்துக்காக அவர் தூக்கு போட்டு சாக அறையப்பட்டு இருந்தாராம். நான் ஏதோ சொல்கிறேன்டா, இன்றைக்கு கர்த்தருக்குள் மரித்த ஒரு ஜீவனுடைய சாட்சி நான் சொல்லுவேன். அந்த அம்மா இயேசு சிலுவையில் தரிசனமானான் என்று
அவர் சாட்சி கொடுத்து அவர் அந்த வாழ்க்கை அது உண்மை என்று நான் சொல்வதற்கு காரணம் என்றால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ மனிதன் சொல்கிறார், இயேசு என்னுள்ளே வந்தார், அன்றைக்கு என் வாழ்க்கையில் சமாதானம் வந்தது. என்னை தேடி வந்த பணமோ புகழோ புகழ்ச்சியோ என்னை இவ்வளவோ காரியம் இருந்து இவையெல்லாம் எனக்கு ஒரு கேவலமான முறையில் தள்ளப்பட்டது. என்றைக்கு இயேசு எனக்குள்ளே வந்தார் அன்றைக்கு எனக்கு சமாதானம். அல்லேலூயா சொல்லுவோம். அன்றைக்கு என் சமாதானம் என் உள்ளத்திலே வந்ததுன்னு சொல்லுகிறார். தேவஜனமே, எங்களுக்கு பணம் சொத்து இருந்து இவைகள் ஒரு நாள் அழிந்து போகும், வரும் போகும். இயேசு ஒரு நாள் வந்தாரண்டா நிலையாக இருக்கணுமெண்டா நீ கர்த்தரோட வாழ வேண்டும். அவர் இல்லாத வாழ்க்கை நமக்கு எந்த விதத்திலும் சமாதானம் இல்லை. ஆகவேதான் தேவஜனமே, இன்றைக்கு அநேக வாழ்க்கையில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இயேசுவை இன்னைக்கு அறியாமல் இருக்கிற காரணம் படைத்தவரை சரியாக புரிந்து கொள்வதில்லை. இதயத்தில் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுளை அவர்கள் சரியான முறையில் பிடித்து கொள்ளவில்லை. ஆகவேதான் இதயத்தில் தேவன் இல்லை. ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு எப்படி சொல்ல முடியும் தேவன் இல்லை என்று? காரணம் என்ன? அவர் தேவன் இருக்க வேண்டிய இடத்துல அவரை வைக்கவில்லை. உலகம் இருக்கிறது, உலகத்துக்குரிய ஆசை இருக்கிறது, வெளி தோற்றங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை இங்கே ஆண்டவருடைய சமத்துவ மரண பரியந்தம் இயேசுக்கா வாழ்றன்னு வாக்கு கொடுத்துட்டு நாம் ஒரு குறிப்பிட்ட நேரங்களாம் கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்குறோம். கடவுள் இல்லை இதயத்தில், உள்ளத்தில் கடவுள் இல்லை. சங்கீதக்காரன் சொல்கிறான் 14 1ஆம் அதிகாரத்தில், தேவன் இல்லை என்று தன் இதயத்திலே சொல்லிக் கொள்கிறவன் அவன் தங்களை கெடுத்து போடுகிறான். தேவன் இல்லை என்று சொல்கிறவன் தங்களை கெடுத்து போடுகிறான். அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறவன் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இன்றைக்கு அருவருப்பான காரியங்களை செய்து நன்மை செய்ய ஒருவன் ஆண்டவர் இல்லை. ஏன் அப்படியானா? தேவனை தெரிஞ்சு கொண்டவருக்குள்ள ஏன் இந்த பிரச்சனை? நீ ஆண்டவர் உள்ளே வைக்கவில்லை. உலகத்தை வைக்கிறாய், வேற காரியம் வைக்கிறாய், தேவையற்ற காரியம் வைக்கிறாய். ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளும் சரி, நீ கடவுளுக்காக ஒப்பு கொடுத்த மனிதரை பாராதே. நீ கடவுளுக்கு நீ ஜீவித்தா நீ ஆண்டவருக்காய் வாழ்வதற்கு இன்னும் முழுமையாக எடுத்து ஒப்புக்கொடு. அதற்காகவே நீ தியாகம் பண்ணிப்பார். சமாதானத்தின் தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை நிச்சயமாய் கைவிட மாட்டார். பவுலடியார் சொல்லுகிறார், தேவ சமாதானம் உங்கள் இதயங்களே ஆழக்கடவுது. தேவ சமாதானம் உங்கள் இதயங்களே ஆழக்கடவுது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் சமாதானம் நிலைத்திருப்பதில்லை தெரியுமா? பிரச்சனை அதிகமாக இருக்கும், அதுக்கு தீர்வு காண முடியாது, அல்லது பிரச்சனைக்கு என்ன வழி செய்யலாம் என்று அதை தாங்கள் தேடுவதில்லை. உபவாசத்திலிருந்து, ஜெபத்தில் இருந்து, அல்லது ஆண்டோட வார்த்தையில் இருந்து தேவனிடத்தில் போராடுவது இல்லை, அல்லது தேவ மனிதனிடத்தில் போய் உங்களுடைய குறைகளை சொல்லி ஜெபிக்கிறதுக்கு முன் வருவதில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நாங்கள் சொல்லுவோம், இதை நீ அறிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி தேவ பிள்ளைகள் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க இதை நாங்கள் வெளி தோற்றத்துக்கு காண்பித்து நாம் சமாதானம் இல்லாமல் இருந்து கொண்டு வெளி மக்களுக்கு அல்லது உலகத்துக்கு நடிக்க தேவையில்லை. காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். அதுதான் எசேக்கியேல் சொல்லப்படுது 13ஆம் அதிகாரத்தில், எசேக்கியேல் 13 10வது வசனம் 10-11 வாசிங்க சீக்கிரமாய். சமாதானம் இல்லாதிருந்தும், சமாதானம் இல்லாமல் இருந்தும், சமாதானம் என்று சொல்லி, இப்போ என்ன சமாதானம் இல்லை, என்ன சமாதானம் பண்ணுகிற ஒரு உணர்ச்சியில் வந்தாங்கன்னா நீ எப்பொழுது சமாதானமாக இருந்து மற்றோட அந்நியோன்யமாய் ஐக்கியமாக இருப்பாய், ஒரே சரீரமாய் இருப்பாய், ஒரே தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். இன்றைக்கு அநேக பிரச்சனை காரணமான ஒன்று கூடி இருப்பதற்கு மனசில்லை. ஈக்கோ எண்ணம் அல்லது வேற ஒரு காரியங்கள் நம்மை மற்றவர் கெடுக்கிற பொழுது சிந்திக்கிறான் தன் மூளையால. எத்தனை பேர் இன்றைக்கு நீங்க சமாதானம் உண்மையா இல்லாம சமாதானம் சமாதானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சமாதானம் உண்மையாய் வருமானா உன் வாழ்க்கை மாறும், உன் நிலைமை மாறும், உன் பிரச்சனை மாறும். சமாதானம் இல்லாமல் இருந்தும், சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்கு, என்னென்று ஜனங்களை மோசம் போக்கி வேற வழியில வேற திசையில கொண்டு போய் தங்களை கெடுத்து மற்றவரையும் கெடுத்து இன்றைக்கு வழி தெரியாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு இருந்தால் எப்பொழுது சமாதானத்தை பேசுவார், அந்நியோன்யத்தை விரும்புவார், ஒரே சரீரமாக இருப்போம், நாங்கள் ஒன்று காட்டி கொடுக்க மாட்டோம். மோசம் போகிறார்கள்.
நானும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளே, நான் இதே ஒன்று அறிஞ்சுக்கணும். மோசமாக இருக்கிறது காரணம் என்னமா? சமாதானம் இல்லாமல் நாங்கள் வேஷம் போடுகிறோம். இது தேவன் வெறுக்கிறார். மேலும் என்ன சொல்லுகிறார்? ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார். மண் சுவர் என்ன? ஒருவன் மண் சுவரை வைக்கிற, மற்றது என்ன? கலவை இல்லாத சீமெண்ட நாம போடாம கலவை இல்லாமல் போட்டு பூசினா என்ன நடக்கும்? இன்னைக்கு அப்படித்தான் வாழ்க்கையை பூசுகிறான், வெளித்தோட்டத்து பூசுகிறான். ஆனால் உள்ளத்துக்குள்ள நிலை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. வெளித்தோற்றத்தை பூசுகிறோம், சாந்து பூசுகிறோம் என்று சொல்வார்கள். அப்படி பூசி நாங்கள் வெளிக்கு காட்டுகிறோம். அது 11 சொல்கிறது, சாரமில்லாத சாந்தை பூசுகிறவர்களை நோக்கி அது இடிந்து விழும் என்று சொல். அப்ப இது என்ன நடக்கிறோம்? சாரம் இல்லாமல் இருக்கிற வீடு என்ன செய்ய? இடிந்து போகும். அந்த வாழ்க்கை இடிந்துடும். உன்னுடைய வாழ்க்கை எப்படி போகும்? இடிந்து போய்விடும். எப்படி இடிந்து போகும்? வெள்ளமாக மன துக்கத்தினால் ஆவி முறிந்து இடிந்து போயிடும். பிரச்சனை இருக்கு உலகத்துல, பிரச்சனையோடு இல்லாத ஒருவரும் இல்லை. ஆனால் சமாதான தேவன் உன்னோட இருக்க நீ எப்பொழுது ஆண்டவரை தேடு. அவரை முன்னே வைத்துப்பார். எந்த பிரச்சனை வந்தால் உனக்கு இருக்க சமாதானத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தர் உன்னோடு இருப்பார். சாந்து ஊசாத, நீ மற்றவருக்கு பின்னா வேஷம் போடாத. அது இடிந்து விடும், அந்த ஆவி முறிந்து விடும், அது நிலைத்திருக்காது. மேலும் என்ன சொல்லுகிறார்? வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும், மகா கல்மலையே நீ சொறிவாய், கொடிய புசல் காற்றும் அதை பிளக்கும். வாழ்க்கையில பெரிய சோதனை வரும், பெரிய துன்பம் வரும், தாங்க முடியாத போராட்டம் வரும். அப்பொழுது நீ என்ன சொல்ல? மறுதளிப்பாய். நீ நிலைத்து நிற்க மாட்டாய், அந்த காற்றில நிற்க மாட்டாய். இயேசு உன்னோடு இருந்தால் சரிந்து போனால் நிமர வைக்கிறது நம்மோட இருக்கிறார். காற்றிலே நீ விழுந்து விடாது. ஏனென்றால் உண்மையாய் நடந்து, உண்மையாய் பேசி, உண்மையாக நிலைத்திரு. இன்றைக்கு மரித்தால் நாங்கள் பரலோகம் போகிற நம்பிக்கையோடு உலகத்தில் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். நோய் வந்து மாற்றலாம், எது வரட்டும். அந்நிலை பரலோகத்தை எங்களை வச்சிருக்கிறார் ஆண்டவர். இதுக்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதுக்காகத்தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அங்கே வேதம் என்ன சொல்லி பண்டன்? இதோ சுவர் விழும்போது நீங்கள் பூசின பூச்சி எங்கே என்று சொல்வார்கள் அல்லவா? நீங்க சாந்தம் பூசி மேலோட்டமா பேசி மேலோட்டமா நீங்க நடந்து கொண்டதுனால உன் வாழ்க்கை கவிழ்ந்து விட்டா இன்றைக்கு அந்த வீடு எப்படி இருக்கும், உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், நிலை எப்படி இருக்கும், உன்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் எவ்வளோ அழகாக இசைக்க சொல்லு. ஏனென்றால் போடி சமாதானம் விட்டு உள்ளதை உள்ளபடி சொல்லு. ஒன்றுமில்லாட்டாலும் பரவாயில்ல, இயேசு மட்டும் இருந்தால் போதும். எங்கள் வாழ்க்கையில் எல்லா வித அற்புதங்களையும் செய்து தேவனுங்களுக்கு நிறைவாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் இதை புரிஞ்சு கொள்றீங்களா? எத்தனை புரிய சொல்கிறது? ஏன்னா நம்ம ஆண்டவர் உண்மை உள்ளவர் நாங்கள் ஏற்றுக்கொண்டுட்டோம். நாங்கள் யாருக்கும் வெட்கப்பட தேவையில்லை. போதுமென்ற மனதோடு இருப்போம். திருப்தியாக்கி அத்தனைகளை வாழ வைப்போம். கோடிக்கணக்கில் இருக்கிறவரும் சரி, 100 ரூபாயோடு இருக்கிற நாமும் சரி, தேவனங்களை வாழ வைப்பார். அப்பத்துக்கு அலைய விட மாட்டோம். நீதியோடு இருப்போம், உண்மையாக இருப்போம். ஆகவேதான் சமாதான தேவன் உங்களோட அனைவரோடும் இருப்பார் என்று ரோமர் 15:33 சொல்கிறது. சமாதானத்தின் தேவனோடு இருப்பார். எப்படி இருந்தால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி இருந்தால் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? பவுல் சொல்லுகிறார் பாருங்க, வேதம் சொல்லுகிறது இப்படி. ரோமரில் பிலிப்பியரில் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு. இதுதான் உண்மையான சத்தியம், இதுதான் உண்மை. இன்னைக்கு எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் உன்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம் சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கிற நம்புறீங்க? தேவன் நம்மோட இருக்கிறார் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பாதவருக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இருந்தால் முடிவு வரை உங்களோடு இருப்பார். பாதியில் விரும்பி போறதுக்கு தேவன் அல்ல, அவர் இருக்கிறார் எங்களோட. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தால், என்ன காரியம், தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த சமாதான தேவன் முடிவு வரை தேவன் நம்மோடு இருந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார்.
அதுதான் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் கற்று அறிந்து கேட்டும் கண்டும். அவர் பவுல் சொல்லுகிறார் பாருங்க, நீங்க என்னிடத்தில் வந்து சபைக்கு வந்து வார்த்தைகளை கேட்டு இவர்களை எல்லாம் என்னிடத்தில் கற்று அடைந்து கேட்டு கண்டும் இருக்கிறீர்கள். இவ எல்லாம் ருசுவா தருகிறீங்க. ஆனா நமக்கு மட்டும் ஏன் சமாதானம் இல்லை? ஏன் நமக்கு பாதியில பிரச்சனை? ஏன் இந்த வாழ்க்கை? அதுக்கு தான் சொல்லுகிறார், அப்படி சமாதானத்தவன் உங்களோடு கூட இருப்பான். புரிந்து கொண்டவர் கரங்களை காட்டியதை நான் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்களே அவளை செய்யுங்கள். சமாதானத்தவன் நோமலா எங்களோடு இருப்பார், விலக மாட்டார். நாங்கள் கேட்குறோம் ஆனால் நடக்க மாட்டோம். நாங்கள் உட்காருவோம் ஆனால் கேட்குறோமா இருப்போம். எப்படா என்னடா முடிஞ்சோட ஓடிடுவோம், அல்லது அங்கால போய் என்ன பேசுவோம். இதே வாழ்க்கையில் நடக்குமா? ஆனால் சமாதானம் இல்லை, பிரச்சனை தான். அதான் பவுல் சொல்லுகிறான், நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்து கேட்டு கண்டு இருக்கிறவர்களை அவர்களை செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தை உங்களோட இருப்பார், அவர் நம்மோடு இருப்பார், அவர் விட்டு விலக மாட்டார். ஆகவேதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை. பாருங்க, தேவன் சமாதானத்தை வைத்திருப்பார், தன்னுடைய சமாதானத்தை. அவருடைய சமாதானம் எப்படி இருக்கும்? அவர் பரலோக சிந்தையும் பரலோக ராஜ்யத்தையும் நித்திய ஜீவனையும் இருதயத்தில் சுத்தமுள்ளவனையும் தேவனுக்கென்று வாழ்கிறவர்களுக்கு ஒரு நிரந்தர சமாதானம் உண்டு. மறித்தாலும் நாங்கள் பிழைக்கத்தக்கதாய் உலகத்தில் உத்திரங்கள் தேடி வந்தாலும் அவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அசைக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை நாம தரித்து உள்ளுக்குள்ளே இருந்தோம்னா ஒரு நாளும் நாங்கள் சஞ்சலம் அடைய தேவையில்லை. அதான் அவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம், உலகம் கொடுக்கிற கொஞ்ச காலம், என்னுடைய சமாதானம் முடிவு பரியந்தம் உங்களோட கூட இருக்கும் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருங்க. எங்கே இருக்கு? யோவான் 14:27. உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருங்க. இது ஒரு பேசி போகிற வார்த்தை இல்லை. ஆண்டவர் சொல்ற, கலங்காத, தீயாத, நான் உன்னோடு இருக்கிறேன். சமாதான தேவனோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் நடத்தி முடிப்பார். ஆகவேதான் உலகம் கொடுக்கிற பிராரம் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம். உனக்கு நீடித்த நீத்திய ஜீவன் வரைக்கும் உன்னை வழிபடுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்கிறான், எப்பொழுதும் என்ன செய்யட்டாம்? பிடிப்பில்லை 6 வாசிங்க, 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தில் வேண்டுதலோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இதை நாம் செய்கிறோமா? என்ன பிரச்சனை வரட்டும், நல்ல ஜெப வீரர்கள், நல்ல துதி வீரர்கள், நல்ல ஆண்டவர்களுடைய அறந்ததுமாக நீங்கள் அதிகமாக பேசுவீங்கள். ஆனால் உங்களுக்கு உபத்திரம் வரும் பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒன்றுக்கு நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. பிரச்சனை வரும், நீ கவலைப்படாது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற சமாதானத்தின் தேவன், உன்னை நடத்துகிறவர் தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் உனக்குள்ள வரும்போது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து பயப்படாம உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தில் கூடிய ஜெபத்தில் வேண்டுதலோட தேவனுக்கு தெரியப்படுது, அவருக்கு தெரியப்படுத்துங்க. அவர் நிச்சயமா அந்த சமாதானத்தை கொண்டு வருவார். கணவன் மனைவியார் ஒன்று சேர்ந்து கைப்பிடித்து செபிங்க. சமாதானத்தை கத்தர். இன்னும் ஒரு ஆள் தெரியும் எடுத்து உனக்கு ஆலோசனை கொடுக்க தேவையில்லை, பராபாசம் வந்து கொடுக்க தேவையில்லை, டான் பாசம் கொடுக்க தேவையில்லை. அவரிடத்தை தெரியப்படுத்துங்கள், அவர் உங்களுக்கு சகல ஞானத்தை தந்து உங்களை நடத்துவார். அதுதான் கீழ்வசனம் சொல்கிறது, எப்பொழுதும் அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையின் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கரங்களை தடியான நான் சொல்லுங்க. அல்லேலூயா. புரிந்தவர் முழங்குதா? என்ன சொல்லுகிற? அப்பத்தான் அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளுவீர்கள். எல்லா சமாதானங்களையும் ஜபத்தோடு ஜெபித்து தேவலத்தை முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமத்தை கேளுங்க.
அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர தேவன் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன் நமக்கு சமாதானம்? ஒன்று ஆராய்ந்து பாருங்க. ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இருந்த சமாதானம் இப்ப எங்க? தேவனிடத்தில் வந்து நீங்க ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது இருந்த சமாதானம் அங்கே. நாள்பட உலகங்கள் வந்து நசுக்க 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 பிரச்சனைகள் கூட கூட நீங்கள் தெரியப்படுத்துவதற்கு தெரியவில்லை. நீ ஒன்றைக்கும் கவலைப்படாத, நான் இருக்கிறது கத்த சொல்லுகிறேன். அவர் இருக்கிறார். நீ ஒரு நாள் இல்லை, 2 நாள், 3 நாள் இல்லை, 4 நாள் தான் தேவன் செவி கொடுப்பார் உனக்காக. ஆமான்னு சொல்லுங்க. அவர் வாய்மொழி இருக்கிற தேவன் இல்லை, நம்முடைய தேவன் எங்களோடு இருக்கிறவர். அவர் யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எதனால? கடைசியாக சகோதரனே, உண்மை உள்ளவரும் உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளே சிந்தித்துக் கொள்ளுங்கள். எதற்கு? நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே மீண்டும் கர்த்தர் சொல்கிறார். சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நீங்க நல்லா செபிங்க, சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஆளுக்கால் சந்தோஷப்படுங்க. இவருக்கு என்ன சொல்லணும், அவைக்கு என்ன சொல்லணும், இவர்களிடம் பேச வேண்டும் என்று நீ உனக்குள்ளே தனித்துவமாக இருந்து நீ போராடுகிறாயே சகோதரா. காரணம் என்ன தெரியுமா? நீ தேட வேண்டிய சமாதானத்தை தேடாம எதிரிகளின் மத்தியில இருந்து போராடி கொண்டிருக்க உங்களுக்கு சொல்கிறேன், நீ கர்த்தரை மட்டும் தேடு, அவரை மட்டும் நீ தேடிப்பார். அவருடைய சமாதானம் உன்னை நிறைவாய் நிச்சயமா உன் வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. நிச்சயமாக அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை தீவிரப்படுத்தி நடத்துறவா. இந்த சமாதானம் எப்படி நமக்கு கிடைக்கும்? இந்த சமாதானம் எப்படி கிடைக்கும்? எபேசியர் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் இந்த நாளுக்கு அதை புரிஞ்சு விட்டுங்க. 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2:14 வாசிங்க. எபேசியர் 2:14. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. யாரு? அவரே நம்முடைய யாரு? தேவனே நமக்கு சமாதான காரணமா இருந்து இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. இன்றைக்கு அவர் சமாதானம் இருந்து பகையாத அந்த இயேசுக்கு தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினையை சாத்தான் போட்டான். ஆதாமை பாவத்தை விளைவித்து அவன் பிரித்து எடுத்து தேவனுடைய அந்நியம் இல்லாதபடி பிரித்தான். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து கடவுள் வந்து பரலோகத்துக்கும் எங்களுக்கும், அதாவது பிதாவுக்கும் எங்களுக்கும் இருந்த உறவை கொடுப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த பிரிவினையை உடைத்தார். இன்றைக்கு நீங்கள் சபையில் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பிரிவினை ஒன்று வருகிறது, விரோதமாக ஒரு காரியம் வருதுன்னா முதலாவது நினைத்துக்கொள், இது தேவனால் உண்டானதா? இது எங்கிருந்து வருகிறது? இது ஆதாமுக்கும் தேவனுக்கும் இருந்த பிரிவை கொண்டு வந்த எங்கிருந்து வந்தது? கீழ்ப்படியாமையினால அவள் விழுந்தாள், அதனால் பாவம் வந்தது என்று பார்க்கிறோம். நீங்கள் இன்றைக்கு அறிய வேண்டியது, ஏதோ ஒரு பகுதியில் நாங்கள் பாவம் செய்கிறோம், ஏதோ ஒரு பகுதியில் விழுந்து போகிறோம், ஏதோ மட்டுமே பெருமை தாழ்மை இல்லாத காரியங்களாக இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு நமக்கு பிரிவினை வரக்கூடாது தான் இயேசு மனிதனாய் வந்து இந்த உலகத்திலே பரலோகத்தை இணைத்து வைத்தவர். சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. திரும்பி வாசிங்க அதிகாரத்தை. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே. எத்தனை பேருக்கு புரியுது இந்த விஷயம்? எத்தனை புரியுது? சட்ட திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தில் என்னது? தம்முடைய மாம்சத்தினாலே. என்னது? பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, பழிக்கு பழி, உடனடியாக தண்டனை கொடுத்தார் அந்நாட்கள் ஆண்டவர்.
இந்த தண்டனை மனிதனுக்கு உடனுக்குடனே செய்த அந்த சட்டத்தின் நியாயத்தை ஆண்டவர் இயேசு தன் மாம்சத்தின் இரத்தத்தினால் முறியடித்து அத்தனை காரியங்களை இயேசு தன்னுடைய மகிமை சரியத்துக்குள்ளாய் தங்களை சிலுவையிலே கொடுத்து மீட்டெடுத்து சமாதான தேவன் நம்மோட கூட இருந்து பழைய சட்டங்களை மாற்றி அமைத்தார். காரணம், அந்த சமாதானத்தின் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில அவர் அன்பு வைத்ததினால, எங்களுடைய அவர் பாசம் வைத்ததினால, எங்கள் மேல் பிரியமாக இருந்ததினால அந்த பெரிய சட்டத்தையே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்து முறியடித்து பரலோகத்துக்கு எங்களுக்கு இணைப்பை தேவன் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த நட்பை கொடுத்தார். இன்றைக்கு பழைய ஏற்பாடு காரியங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் யாருமே இந்த காலகட்டத்தில் உயிரோடு இருக்கிறாது. ஆனால் இன்றைக்கு பாவங்களை மறைக்கிறவன் மழையடைய மாட்டான். அரைக்கிற செய்தி விட்டு அத்தனை பேருக்கு சட்டத்தையே மாற்றி கொடுத்த நீதி பெற என் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். என்ன காரியமாக இருந்தாலும் அவர் உண்மையாய் தேடி பாருங்கள். நிச்சயமாக அவர் என்ன செய்வார்? எங்களுக்கு ஒப்புரவாகி சமாதானப்படுத்துவார். கீழ்வசனத்தை வாசிங்க. பகையை சிலுவையினால் கொன்று, இந்த பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தப்படியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பரலோகத்துக்கு போகும் ஸ்லாக்கியம் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். காரணம், அவர் உண்மையான சமாதானத்தை தந்து நம்மை நடத்தி இதுவரை காக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். எதிர புரியுது நான் சொல்றது? அவர் நிச்சயமா அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தேவனாய் இருந்து நமக்குள்ள இருக்கிறார். பழைய சட்டங்கள் எல்லாம் மாற்றி அமைத்து நீதியின் தேவன் நம்மோடு இருக்கிறார். இனி வரும் நாட்களில் அவர் பயங்கரமான தேவனாய் வருவார். இன்றைக்கு எங்களை வாழ வைத்து சமாதானத்தை தந்து அவர் தேடும்படியாய் இன்றைக்கு என்னை கூப்பிட்டு பாருங்கள், நான் சமூகமாக வந்து உங்களுக்கு விடுதலை தருவேன் சொன்னவர் இன்றைக்கு காத்திருக்கிறார். ஆனால் வரும் நாட்களில் கோப ஆக்கினோடு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாரும் உண்மையான சமாதானத்தை பெற்றுக்கொள்வோமானால் கூடி சமாதானத்தை விட்டுட்டு நமது தேவனை உள்ளத்திலிருந்து நாங்கள் தேடுவோம், உண்மையாய் தேடுவோம். நம்மோடு கூட தேவன் இருக்கும் பொழுது நமக்கு எதிராளிகளாக வருகிற சாத்தானுடைய செயல்பாட்டை கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார், அப்படி எங்களை எதிராக வருகிற எல்லாருக்கும் தெரியும். என்ன செய்தாராம் ஆண்டவர்? என்ன செய்தார் சாத்தானு? ரோமர் 16:20 என்ன செய்தாரா? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். அவர் என்ன செய்யறார்? சாத்தானை எங்களுக்கு காலை கீழே வைத்து யார் நசுக்கிறாராம்? ஆண்டவர் நசுக்கி போடு. உனக்கு நசுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு என்ன தேவனோட உறவு காண முடியாது. சாத்தானை அப்பளவு சாத்தானை போட்டு உலக்குன்னு காலால் உழக்குவாங்க. எங்களுக்கு உழக்க தெரியல, எங்களை காலில் வச்சு உழக்குவார் ஆண்டவர். நீ தேவனை தேடும் பொழுது உன் சத்ருவை தன்னுடைய எங்கள் கால்களுக்கு கீழே வைத்து அவர் உழக்கி நசித்து அந்த சாத்தானை உடைக்கிறது தேவன் எங்களோட கூட இருக்கிறார். ஏன்? இயேசு கிறிஸ்து ஜெயத்தோட வெற்றியோட திறந்து வந்தவர் நம்மோட கூட இருக்கிறான்னு நாங்கள் பார்க்கிறோம். யாருடைய காலில் நசுக்குவாராம்? சொல்லுங்க. உங்கள் கால்களின் கீழ். யார் நசுக்குவார்? தேவன் நசுக்குவார். இயேசு கிறிஸ்து நசுக்குவார். ஏன்? அவர் நமக்கு சமாதானம் உண்டு பண்ண இன்னி வந்ததுனால பிரச்சனைகளை முறியடிக்க இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கார். சாத்தானை நெருங்காதபடி என்ன செய்வோம்? அப்படியானா சாத்தான் நமக்கு நெருங்காதபடி நாம் என்ன செய்வோம்? 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 23-24 வாசிங்க. எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தானே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவார். கவனிச்சுப்பாங்க. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றையும் குற்றமற்றதாக இல்லாம நாம் இயேசு கிறிஸ்து வரும்போது காத்துக்கொள்ள வேண்டும். ஆவியை எப்பொழுது உற்சாகம் வைக்க வேண்டும், ஆத்மா எப்பொழுதும் கர்த்தரை உறவாடணும், சரீரம் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இந்த மூன்றும் நாம் குற்றப்படாதபடி இருக்கும் பொழுது சமாதான தேவன் நம்மோட கூட இருந்து நடத்துவாரா. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே
செய்வார். ஆமென்னு சொல்லுங்க. எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இன்றைக்கு உண்மையான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவஜனமே, இன்றைக்கு நீ முடிவெடுத்துக்கொள். என்ன பிரச்சனை வந்தால் ஏது வந்தால் சத்துரு தானே போடுகிறான், நான் எப்பொழுதும் என் இருதயத்தை காத்துக்கொண்டு என் ஆண்டோட சமாதானத்தை வாழுகிறேன். உலக பிரகாரம் வருகிற வாழ்க்கையை நான் தேடி என் அன்பை விட்டு விடாமல் மனிதர்கள் காட்டுகின்ற உறவை நான் வைத்து உண்மையை விட்டு விடாதபடி தேவனோடு வாழ வேண்டும், அவரோடு ஜீவிக்க வேண்டும் என்று நாம் எப்பொழுது விருப்பமானால் நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகதான் பவுல் சொல்கிறார், குழந்தையரில் கடைசி கட்டத்தில் எழுதியிருக்கிறார் பாருங்கள். 2 குழந்தையர் 2 குழந்தையர் 13ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள். எப்படி இருங்க? சந்தோஷமா. எப்படி வரும் சமாதானம்? நமக்குள்ள வந்தால் நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். நற்சீர் பொருந்துங்கள், நட்பிரிய பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையா ஒரே சிந்தையா இருங்கள், சமாதானமா இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காரணமான தேவன் எங்களோடு இருப்பார். ஒருவருக்கொருவர் பரிசுத்தமான முத்தத்தை கொடுத்து ஒருவரையும் முடிந்தோடனே பாருங்க, ஓடுகிறார்கள், அன்னைக்கு நிற்கிறார்கள், ஒருவர் அந்த அன்பு செலுத்த முடியல. காரணம் என்ன? சமாதானம் இல்லாத ஏதோ ஒரு காரியத்தில் நாம் இன்றைக்கு இடர் அடைகிறோம். தேவஜனமே, நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் முடிவு வரை ஆண்டவர் சமூகத்தில் தேவனுக்காக முழு நாளும் ஒப்பு கொடுத்து என்ன காரியம் வந்தாலும் நான் ஆண்டோடு நின்று பிடிப்பேன் என்று நிற்கிறவன் தான் முழு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறோம், இங்கே அவருடைய சமாதானத்தை தேட வந்திருக்கிறோம், அவருடைய அன்பை பார்க்க வந்திருக்கிறோம். அது தேவஜனமே, நான் 2 மாதம் உங்களோட இங்கே இல்லாவிட்டாலும் ஆவில இங்கே தான் இருப்பேன். சமாதானமாக, சந்தோஷமாக, அந்யோன்யமாக, ஐக்கியமாக, இது தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நாங்கள் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் ஒருவனப்பட்ட ஒரே சரீரமாக ஒன்றாகவே இருந்து நீங்கள் தேவனுடைய இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய சமாதானம் தந்து போரிடமெல்லாம் உங்களை நிரப்பி உங்களுடைய ஆசீர்வதிப்பார். பகைகள் வேண்டாம், பிரிவினைகள் வேண்டாம், ஏக சிந்தையாக இருப்போம், உண்மையான அன்பை காட்டும். ஆண்டவர் நிச்சயமான பாதைகளை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். நாங்கள் வாசித்தோம். இப்போ அந்த 4-9 வாசிங்க, பிரிப்பேரில் அதை வாசித்தோம் பாருங்க. என்ன சொல்லுகிறார்? நாலு 9 வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் அவைகளோ. ஏன் திரும்ப வாசிக்கிறேன்டா? நீங்க வாருங்கள், போறீங்க, உட்காருங்க, ஆனா என்னத்துக்கு வாருங்க, எதை கேட்குறீங்க, எதை பேசுறீங்க, உங்களோட செயல்பாடு அங்க கிரியில காணப்படலை. ஏன்னா வந்தோம் போட்டு முடிஞ்சதோ உடனே ஓடிடுவோம்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்க முடிய வரைய நின்றாத்தால் சமாதானத்தை நல்ல ஒரு சமாதானத்தை தேட முடியும். ஏனென்றால் இந்த சமாதானம் எப்படி எங்களுக்கு கிடைத்தது? எப்படி இந்த சமாதானம் எங்களுக்கு கிடைத்தது? எப்படி எங்களுக்கு கிடைத்தது? கொலோசியர் 1 சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானம் உண்டாயிற்று. எத்தனை நம்புறீங்க? இயேசு இரத்தத்தினால நாங்கள் சபையை கட்டினார், எங்களுக்கு சமாதானம் தந்தார். அப்ப இயேசுடைய இரத்தத்தால் நீக்கப்பட்டவர் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் சமாதானத்தோடு இருக்க இவைகளை கட்டி நாங்கள் நடந்து போகும்பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார். இயேசுதான் நமக்கு சமாதானம் தந்தார் தன்னுடைய இரத்தத்தினால. மனிதர்கள் யாரும் கொடுக்க முடியாது. அதான் ஆண்டவர் அழகாக சொன்னார். ஏசாயால தெரியும் 53:5, நம்முடைய முருகல் மித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம மித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கி அவர் மேல் விழுந்தது, அவருடைய தளம்புகளால் குணமானோம் என்று எழுதியிருக்கு. அவருடைய தளம்புகளால் தான் இன்றைக்கு நாங்கள் இருதயத்தில், உள்ளத்தில், ஆத்மாவில், சரீரத்தை எல்லாவற்றிலும் நாம் அவருடைய சமாதானம் தேவன் நமக்கு சுத்திகரித்தார். ஆமான்னு சொல்லுங்க. அவருக்காக
அவருக்காக, மனிதனுக்காக அல்ல, அவருக்காக முடிவு பரியந்தம் தேவனுடைய காரியங்கள் நின்று கொடுக்கப்பட்ட காரியத்தை சரியாய் நாம் செய்வோமானால் உனக்கு சமாதானம் உண்டு. தேவ சமாதானம் பெற்றுக்கொள்ள சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே சமாதானத்தை உடன்பாடு ஏற்படுத்த வேண்டும். அவர் அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும், கொண்டு வர வேண்டும். அப்படிதான் தேவன் அந்த சமாதானத்தின் உண்மையான உறுதியை எங்களை நடத்திய அவர் தேவனாய் இருக்கிறார். ரோமரில் 5ஆம் அதிகாரம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5:1 வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற இவ்விதமாக நாங்கள் விசுவாசத்தினால தான் இந்த நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மூலம் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம். இயேசுடைய அன்பு எங்களுக்குள்ள இருந்து சமாதானத்தை கொண்டு வந்தா நீ ஏன் சஞ்சலப்படுவா? ஏன் நீ அடுத்தவருடைய காரியத்தில் தலையிட்டு நீ உன் வாழ்க்கையை நீ அழித்துக் கொள்கிற? இயேசு அல்லவா உன் ரத்தத்தை மீட்டெடுத்து அந்த சமாதானத்தை தந்திருக்கிறார். ஏன் நாம் அதை உணரவில்லை? ஏன் அதை சிந்திக்கவில்லை? ஆகையினால் கீழ் வசனம் 2வது வசனம் சொல்கிறது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில், அவர் மூலமாய் இந்த கிருபையை பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. தேவ மகிமையை பெறுவோம் என்ற நம்பிக்கையோட நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். தேவன் உங்களோடு இருக்கிறார். அந்த சமாதானத்தை தேவன் நம்மை எப்பொழுது கைவிடாமல் காத்துக்கொள்ளுங்க. உலகத்திலே எதைத்தான் நாங்கள் கொன்று போனாலும் கண்டத்திலே அடைந்துவிடும். பாருங்க, உலகத்தில் 2 மனிதர்கள் இருந்தார்கள், நமக்கு தெரியும். ஒரு மனிதன் சம்பூரமாக வாழ்ந்தான். உங்களுக்கு சொன்ன பொழுது உங்களுக்கு தெரியும். எப்படி வாழ்ந்தான்? சம்பூரமாக வாழ்ந்தான். அவனுக்கு உலக கவலைகள் தெரியாது. வாழ்க்கையில தோல்வியை கண்டதில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச வசனம், ஆனாலும் புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு நாம் உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தெரிந்த வார்த்தைகள் கூட தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப எங்களுக்கு காண்பிக்கிற ஒரு காரியம். லூக்காவில் 16ஆம் அதிகாரத்தில் 19 ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து. பாருங்க, போகட்டும். என்ன இங்கே 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் 2 பேரும் சமாதானம் இல்லை. 2 பேருக்கும் உலகத்தில் சமாதானம் இல்லை. எப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில எந்த சமாதானம் இல்லை. உலக பிரபலமான அவன் வாழ்க்கையில அவன் அன்னுதினமும் நன்றாக வாழ்ந்தான். வெளியேற பெற்ற உடைகளை உடுத்தான். உணவுக்கு பஞ்சமில்லை. ஐஸ்வர்யவான், பணக்காரன், எல்லாரும் இருந்தது. இயேசு மட்டும் இல்லை. அப்ப அவனுக்கு இருள் சூழ்ந்திருந்த இயேசுவை காண முடியல. ஆனா வாழ்க்கையில அவன் நல்லா தான் இருந்தான். அவனை போல யாரும் வாழ்ந்ததில்லை. சாகு வரைக்கும் அவன் வஸ்திரங்கள் அணியும் போது ஒரு நாளைக்கு ஒரு வஸ்திரத்தை அணிவான். அவனுக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, போராட்டம் இல்லை. உலகத்தில் வாழும் வரைக்கும் அவனுக்கு ஒன்றுமில்லை. ஒரு நாள் அவனுக்கு இவனுக்கு மரணம் வந்து விட்டது. இந்த லாசரு உலகத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. உலகத்தில் அவனுக்கு யாரும் மதிக்க யாருமே இல்லை, அவனுக்கு கனம் பண்ண யாருமே இல்லை. சமாதானம் அற்றவனாய் வாழ்ந்தான். ஒரு சமாதானம் தெரியாமல் வாழ்ந்தான். ஒருவன் சமாதானம்
சமாதானத்தை அறியாமல் இருந்தால் இன்னொரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தான். 2 பேருக்கு மரணம் நடந்தது. உலகத்திலே ஐஸ்வர்யத்தை தேடி, பணத்தை தேடி, தேவனை தேடாம, கடவுளை நாடாம, ஆண்டவரை பற்றி அவனுக்கு சிந்திக்காம அவன் வாழ்ந்து அவனுக்கு மரணம் வந்த பொழுது அவன் பாதாளத்துக்கு போனான். என் வேதம் சொல்கிறது பாதாளத்தில் துடிக்கிறான் என்று. என்ன அதே மாதிரி அவன் உணவு இல்லாம, சாப்பாடு இல்லாம, குஷ்டரோகமா உடம்புல தவித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு இலக்கியத்தை தேவன் தேடி ஆபிரகாம் சந்ததியில கொண்டு விட்டார். உலகத்தில் அவனுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் சமாதானத்தின் தேவன் அவனை தன்னுடைய நித்திய வாழ்வுக்கு கொண்டு போனார். அவன் அன்றைய நாள் அநேக அவனுக்கு ஆண்டை பற்றி சொல்லியிருக்கலாம். அவன் அலட்சியப்படுத்தியிருப்பான். தேவனை அவன் நன்றாக அறிந்திருப்பான். ஆனால் அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன் அவன் மூழ்கி இருந்தது கோடீஸ்வரம். அவன் மூழ்கி இருந்தது அவனுக்குள்ள தேவையானது. உலகத்தில் வாழக்கூடிய அத்தனையும் இருந்தது. ஆனால் இயேசு இல்லை, அதுவும் அவனுக்கு கவலை இல்லை. ஆனால் மரணம் என்ற ஒரு காரியம் ஒரு மனிதனுக்கு நேரிடும். எல்லாருக்கும் வரும். எந்த ஒரு மனிதனும் மரணத்தை சந்திக்காம போக முடியாது. நீ எவ்வளவுதான் சம்பாதிக்க ஓடி ஓடி உழைப்பதற்காக நீ உலக பிரகாரம் ஓடித்தீரா, நாளைக்கு நீ மரித்தால் நான் நீ எங்கே இருப்போம். உலகத்தில் நல்லா இருக்கலாம், அவனை பாரு, இவனை பாரு, நல்லா இருக்கலாம், அவன் கூட சொன்னா இருக்கான், அவனை பார்த்து பார்த்து நீங்கள் எல்லாம் வட்டிக்கு காசு வாங்கி, கடனுக்கு காசு வாங்கி, அங்கே வாங்கி இங்கே வாங்கி, காணியை விற்று, பூமியை விற்று, எதெல்லாம் விற்று ஏதோ பெரியவனாக வர நினைக்கிறீர்கள். ஆனால் அந்த உனக்கு சமாதானம் கிடையாது. இருவரும் மரித்து போனார்கள். கவனிங்க, பாதாளத்தில் நின்று அவன் தவிக்கிறான். அவன் இதுவரை காண முடியாத ஒரு துன்பத்தை காணுகிறான். ஐயோ, நான் பூமியில இருந்தேனே, எந்த விதமாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், எனக்கு இது என்னென்று தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு பாதாளத்தில் இருந்து துடிக்கிறான். ஒரு விரல்ல கூட தண்ணீர் நாவில படக்கூடாத அளவுக்கு அவன் தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறான். ஆகாரம் இல்லாமல் துடிக்கிறான். சரீரத்தில் வேதனை. இன்றைக்கு உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவஜனமே, எனக்கு அது வேணும் இது வேணும் சம்பாதித்துக் கொண்டு வாழ வரும் நினைக்கிறது. ஒரு நாள் மரணத்தை பின்பு தேவனை தேடாதவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு இன்றைக்கு எந்த நிலைமையில் நாங்கள் வாழுகிறோம்? அவன் ஒரு காரியம் சொல்றாங்க, எனக்கு அந்த வேதனை தாங்காம, ஐயோ எனக்கு என்னுடைய 5 சகோதரர்கள் என்ன போல இருக்கிறார்கள், இந்த வேதனையான இடத்துல வரக்கூடாது. அவன் இயேசு அறிய வேண்டும், அவன் என் ஆண்டவரை அறிய வேண்டும். 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள். இது கொடிய இடம். நான் அறியல. நான் நினைக்கிறேன் சம்பளமாய் வாழ்ந்து சந்தோஷமா வாழ்ந்து எனக்கு நிம்மதி இருக்க நினைச்சேன். ஆனா மரணத்து பின்னே நிலையான ஒரு நரகம் இருக்குன்னு தெரியாது. சொல்லுகிறான் 26 வாசியம் என்ன சொல்லுகிறான்? அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்தில் 27 வாசியம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக. 2 விஷயம் சொல்லுகிறான். ஒன்று வேதனை உள்ள இடம், அடுத்தது இது பொல்லாத இடம். இயேசுவை பற்றி சாட்சி சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, அறிவிங்க. இந்த இடத்துக்கு வரக்கூடாது வருவது. அதுக்காகத்தான் நாங்கள் சபை கூடி வருகிறோம். அதுக்காகத்தான் சுவிசேஷம் சொல்றோம். எதுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிக்கிறோம்? ஏன் அவர்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருகிறோம்? இந்த அக்கினி கடலுக்குள்ள விழக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறோம். ஏனென்றால் மரணத்தை பின்ன உனக்கு நரகம் இருக்கு சொல்லுகிறார். என் 5 சகோதரர்கள் இந்த பாதாளத்துக்குள்ள வரக்கூடாது, ஆண்டவரே காப்பாற்றுங்க. நாங்கள் அதுக்காகத்தான் விழுந்து விழுந்து சொல்லுகிறோம். ஒருவன் இயேசுக்குள் இருக்காவிட்டால் நரகம். இது உண்மையான இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு வாழ்க்கையில கடைசி முடிவு மரணத்தை பின்ன நரகம். இது சத்தியம் சொல்லுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நானும் நீங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் சொல்லுகிறான். ஐயோ, இந்த 5 சகோதரங்களை காப்பாற்று. இன்றைக்கு அவனுடைய சொத்து பணத்தை விட்டுட்டு வந்திருப்பான். சொல்லுங்க, கோடீஸ்வரனா இல்லையா? எவ்வளோ சொத்தை தேடி வச்சிருப்பான், எவ்வளோ நகையை தேடி வச்சிருப்பான், எவ்வளோ காணியை தேடி வச்சிருப்பான், எவ்வளோ பூமியை தேடி வச்சிருப்பான், எல்லாம் தேடி வைக்கிறார்கள். ஆனால் இது 5 சகோதரனுக்கும் நிம்மதியை கொடுக்காது.
இந்த 5 சகோதரர்களுக்கு இது வாழ்வை கொடுக்காது. இந்த 5 சகோதரர்கள் இது எதிர்கால வாழ்க்கை அல்ல. இயேசுவிடத்தில் வர வேண்டும். போய் சொல்லுங்கள் சாட்சியா, என் சகோதரர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என் சகோதரர்கள் மீட்கப்பட வேண்டும். கதறுகிறான். ஏன் தள்ளப்பட்டான்? இன்றைக்கு ஐஸ்வர்யத்தை விரும்புகிறவர்கள், இன்றைக்கு பணத்தின் மேல் பிரியமா இருக்கிறவர்கள், இன்றைக்கும் பணம் தான் பணம் என்று தெரிந்த சகோதர சகோதரியை நாளைக்கு மறித்தால் அவன் கதறுகிறான். எங்கே சமாதானம்? எங்கே சமாதானம்? அடுத்தவன் சாகிறான், லாசர். அவன் மறிச்சிட்டான். அவன் பூமியில பட்ட துன்பம், அவன் மேல் இருந்த பசி பட்டினி வேதனை, அவன் எவ்வளவு நல்லவனா இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது, கெட்டவனா இருந்திருக்கா நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அவன் மேல் இரக்கம் வைத்தார். ஏன் அவன் சமாதானம் இல்ல பூமியில கதறினான். நீ எல்லாம் இருந்தும் என்னை சமாதானத்தின் தேவை நீ தேடலை. அவன் இன்றைக்கு இழப்பார் இடத்துல இருக்கிறான். நீ அவனை பார்த்து சொல்லுற, அவன் கையிலால ஒரு தண்ணி எனக்கு தாண்டு இருக்கிறான். உண்ட வாசலில் படுத்திருக்கீங்க, ஒரு சோறு ஒரு சாப்பாடு கொடுக்கலே. அநேகர் எத்தனை பேர் ஏழைகளுக்கு இறங்குறீங்க, எத்தனை பேருக்கு உண்மையாக ஊழிய செய்கிறீங்க, எத்தனை பேருக்காக நீ கத்தருடைய பிள்ளையை செய்கிறீங்க. இருக்கிற பொழுது அவன் ஏனோ ஒன்று மறித்து ஏனோ ஒன்று அசட்டை பண்ணினான். மறித்த பிறகு அவன் ஒரு தண்ணி துடிக்கிறான். லாசரிடத்தை கேட்குறான், பிச்சைக்கு கிடந்த லாசரிட்ட கேட்குறான். அவன் கையால் ஒரு துளி தண்ணி எனக்கு வேண்டித்தா. அவ்வளவு அக்கினி கடல். இது கதையல்ல, இது கதையல்ல, இது இயேசு சொன்ன உண்மை சம்பவம். ஓடி உழைச்சி ஓடி சம்பாதிக்க கேட்டால் ஒன்றுமில்லை என்ற தேவனுக்கு கொடுக்கவும் மனசில் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை, சமாதானம் இல்லை. லாசருக்கு என்ன நடந்தது? 24 வாசிங்க. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அக்கினி ஜுவாலையினை வேதனைப்படுத்தின ஆண்டவரே. எப்படி கோடீஸ்வரன், கஷ்டம்ண்டா தெரியாது அவனுக்கு. அப்படியே வாட்டரா நினைக்கிற வாட்டர் என்ன சொல்ற, ஒவ்வொரு விதமான தண்ணீர் அமுதமாய் குடித்திருப்பான். புறக்கணிக்கப்பட்ட லாசரிடத்தில் கேட்கணும், ஒரு துளி விடு. இல்லை ஒன்று நீ நினைத்து பாருங்க, நான் சொல்லியிருக்கிறேன் பல தடவை. என்ன சொன்ன தெரியுமா? இந்த உலகத்தில் பேரும் புகழ்ச்சியுமாக, இந்த உலகத்தில் பெரிய மதிப்பும் கனமுள்ளவனாக, இந்த உலகத்தில் உங்களை அறியக்கூடிய மக்களாக தேடினாலும் கூட ஆண்டவர் இந்த வேதாத்தில் ஐஸ்வர்யவானுக்கு பேர் கொடுக்கலை. பேர் இல்லாமல் இருப்பானா? எந்த மனிதனுக்கு பேர் இல்லாமல் இருப்பானா? தேவன் இதில் அவனை கொடுக்கல. ஏன்? அவன் அழிந்து போகிறவனாக. நீ உலக ஐஸ்வர்யா சீமாட்டியாக வரவன் நினைக்கிற நீ, உனக்கு அதில் தான் பேருண்டு. ஆனால் பரலோகத்தில் பேருள்ள எங்கேயோ பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தான், யாருன்னு தெரியாத ஒரு லாசரு என்று கர்த்தர் அவனை அழைக்கிறார். கரங்களை கட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் ஏழ்மை உள்ளவர், ஆண்டவர் நல்லவர்கள், தேவன் தேர்ந்தவர்களை அவர் பேர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். அது பரலோகத்துக்கு அழைக்கிறார். இன்னைக்கு லாசரு 2 பேரும் மறிச்சிட்டான். என்ன சொன்னாராம் போய் சொல்லி 27 வாசிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் இன்றைக்கு ஊழியர்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு உங்கள் வீடு வீடாக நாங்கள் வருகிறோம். அன்றைக்கு மோசே நாங்களாம், அன்றைக்கு தீர்க்கதரிசி நாங்களாம். இன்றைக்கு உங்களுக்கு சத்தியத்தை போதுக்கிறோம், தெளிவென்ற சொல்லுகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவை ஏற்றுக்கொள், நீ இயேசுவை உலகத்தில் அது கிடைக்கணும் இது கிடைக்கணும். இயேசுவை தேடா, செத்த பிறகு நரத்துக்கு போகாமல் தப்பித்துக்கொள்ள இயேசுவை ஏற்றுக்கொள் என்று அவன் சொல்கிறான். போய் ஆண்டவர் அவர் சொல்ல, நான் இங்கே வச்சிருக்கிறேன் மோசே ஆக்களை, அன்றைக்கு தீர்க்கதரிசி வச்சிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, மரித்தவன் இனி வரமாட்டான், அவன் நியாயத்தீர்ப்பில் இருக்கிறான், அவன் கர்த்தரோடு இருக்கிறான், நான் அனுப்பியிருக்கிறேன், உன் சகோதரர்கள் செவி கொடுத்தால் தப்புவார்கள். நீங்க இன்றைக்கு சொல்லுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அறியாதவர்கள், சொந்த பந்தங்கள், உறவுகளுக்கு சொல்லுங்க,
நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது. அதுக்கு அவன் சொல்கிறான், அவன் பேர் வேதனை மத்தியில் ஆபிரகாமோட பேசுகிறான். அந்த ஆபிரகாமோட பேசின அந்த காலத்தில் அப்பொழுது பாதாளம் பரதிச்சி உடையில் ஒரு பிரிவினை இல்லாமல் இருந்தது. அப்புறம் இயேசு கிறிஸ்துவை திறவுகளை எடுத்துட்டு பிரித்து விட்டார். இப்போ அந்நாட்களில் பார்க்கக்கூடிய இருந்தது பரிசுத்தமாக, இன்றைக்கு பார்க்க முடியாது. ஏன்? கர்த்தருடைய வருகை தாமதம் நெருங்கும் பொழுது அவைகளை கர்த்தர் பிரித்து வைத்திருக்கிறார். அப்படிதான் சொல்லுகிறார், கேளுங்க. அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அவனுடைய ஆலோசனை, இவன் உயிரோடு எழும்பி அவன் மரித்தவன் போனால் என்னடாகும்? அவன் கேட்டால் நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? ஒரு செத்து போனால் உயிரோட வந்து இயேசு நல்லவர் கடவுள் தெய்வம்னா நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? சொல்லுங்கள், கையொத்துக்கு நம்புகிறவர்கள். நம்ப மாட்டீங்க. ஏன் தெரியுமா? இன்றைக்கி உங்களை வீட்டில் ஒரு அம்மா செத்துட்டா, 80 வயது அம்மா செத்துட்டா. இரவு 12-1 மணிக்கு வந்து தட்டுறா, தம்பி ராசா நான் தான் வந்திருக்கேன்னு தட்டினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பேயே வந்துட்டேன்னு சொல்லுவீங்க. ஐயோ செத்தவன் வந்துட்டான்னு சொல்ல மாட்டீங்க. கதறி கத்தி ஓடி ஜீவனை விட்டுருவீங்க, அல்லது காட்டடைக்கு வந்துடும். மரித்தவன் வந்து சொல்ல முடியாது. இவரோடு இருக்கிற நாம் இன்றைக்கு நீ செவி கொடுக்காவிட்டால் நாளை உன்னிலைமை இதை விட மோசமாயிருக்கும். நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை. சரி சொல்லுவாங்க, செத்தவர்கள் அந்த இன்றைக்கு கனவுல வந்து என்ன ஆட்சி வந்தா, அது ஆட்சி இல்லை, அது ஆட்சி இல்லை. ஆட்சியை போல வந்த பிசாசு. மரித்தவர்கள் வரமாட்டார் ஒரு நாளும். அதை நம்பாதீங்க, அது பொய், அது சாத்தான் பார்த்து வருவார். அவையெல்லாம் கணக்கில் நியாயத்தீப்பில் போயிட்டுது. குட்டி பிசாசு உலாவுக்கு ஆவி அதை போய் விஷம் போட்டு வந்துடும் வீட்டில் கட்டி அடைச்சா அடுத்த நாள் படுத்துருவா ஹாஸ்பிட்டல். ஜாக்கிரதையாக இருங்க. இது குறித்து நான் பேச எனக்கு எடுத்த வசனத்துக்கு வேறு விதமாக போய் கொண்டிருக்கேன். லாசருடைய விஷயம் எதுக்கு சொன்னேன்டா, இன்றைக்கு ஐஸ்வர்யத்தை தேடி, இன்றைக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. யாரும் சம்பாதிக்கக்கூடாது என்று இல்லை. நல்லா இருக்கணும், கத்தருக்கண்டு கொடுத்து நல்லா இருங்க. ஆனால் உண்மையான தேவனை தேடி கத்தருக்குள்ளே இருந்து அவரை உங்கள் சொந்த இரட்சகராய் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் எதை தேடி பாருங்கள், அந்த சமாதானம் உங்களை விட்டு விலகாது. ஆமென்னு சொல்லுங்க. அந்த சமாதானம் நம்ம விட்டு விலகாது. அவர் நமக்குள்ளே இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுற தேவனாக இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் ஏசாயா சொல்லுகிறார் 57:22, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு எப்பொழுதும் சமாதானம் கிடையாது. யாருக்கு கவலையா? யாருக்கு கவலை? இயேசு சொன்ன ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். ஆண்டவர் அழகாக சொல்கிறார், ஐஸ்வர்யம் வேண்டாம் இல்லை, சம்பாதிப்பு வேண்டாம் இல்லை, நல்லா கேளுங்க. உங்களுக்கு உள்ளத்தில், அதாவது முள்ளுள்ள இடங்கள் விதைக்கிறார். முள்ளண்டா அந்த வசனம் போயிடும். அன்றைக்கு கேட்போம், இந்த வாசனை போனோன்னா அது அந்த முள்ளு குத்தி அந்த 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 பூக்கள் வந்து என்ன பலதடைந்து விட்ட மாதிரி வாழ்க்கை போயிடும். கேட்போம், நல்லா கேட்போம். இதை தாண்டி போனால் அது பறி போயிடும். அந்த முள்ளில் பட்ட என்ன சொல்ல பூ மாதிரி வாடி அது பலதடைந்து விடும். அதான் வேதம் சொல்லுவது பாருங்க, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டிருந்தும் உலக கவலை, ஐஸ்வர்யம், உலகத்தின் கவலைகள், ஐஸ்வர்யம், இதை குறித்தான் நம்ம வேறு விஷயந்தான் கவனித்து கொண்டு இருப்போம். ஒன்று அரசியலுக்குள்ளே நிற்போம், ஒன்று பணத்தில் நிற்போம், ஒன்று வேலையில் நிற்போம், ஒன்று உலக இந்த வேணுன்றத வசனம் இருக்காது. உலக கவலைகள், உலக காரியங்கள் அது நசிக்கும். லூக்காவில் இயேசு சொல்லுகிறார் 21, லூக்கா 21 34 வாசிங்க.
உங்கள் இருதயங்களில் பெருந்தன்மையினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கை. நான் தியானிக்கல, நீங்கள் வீட்டில் வாசிங்க, இதுக்கு நீங்கள் எச்சரிக்கையாரு. அந்த நாள் உங்களுக்குள்ள வராதபடி நான் எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ள எச்சரிப்பாக இருப்போம், கவனமாக இருப்போம். நான் அதை வாசித்து தியானிக்க நேரங்காலால் பேசும் பொழுது அது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு வித்தியாசமான முறையில் நீங்கள் அணுகுவீர்கள். ஆனால் வேதம் சொல்லுவதைத்தான் நான் சொல்லுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுவது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, எப்படி துன்பங்கள், துயரங்கள், பயரங்கள், அவிசுவாசங்கள், இவைகள் சமாதானத்தை கெடுக்கும். உலகத்தில் அதுதான் உலகத்தில் சமாதானத்தை கெடுக்கிற இவைகள் தான். தேவையற்ற கவலை, தேவையற்ற துன்பம், தேவையில்லாத காரியங்கள் நமக்குள்ள வரும் பொழுது நாம் சமாதானத்தை இழந்து விடுகிறோம். அதான் இயேசு சொன்னார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு இருக்கும் பொருட்டு இவரை உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்க, நான் உங்களை ஜெபிப்பேன் என்று நாம் பல தடவை இப்பொழுது ஜெபத்தில் எல்லாவற்றையும் இந்த வசனத்தை நாம் கேட்கிறோம். நம்முடைய வேதத்தை நேசித்து மிகுந்த சமாதானத்தை அவருக்கு கொடுக்க இடமில்லாமல் தவிக்கிறார்கள். சங்கீதம் 119 சொல்ல இடம் கொடுக்க இதயத்தை விட்டு கொடுப்பதில்லை. சமாதானத்தை கொண்டு வர இடமில்லை. உலக பிரவான காரியம் சிந்தித்து கொண்டு அந்த சமாதானம் கிடைக்காது. ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துரோடு அவனுக்கு சமாதானமாக இருப்பார்களாம். தேவனுக்கு பிரியம் வந்த எந்த எதிரிகள் வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அவர் உங்களோட இருந்து உங்களுடைய நடத்த வல்லவராயிருக்கிறார். இரவிரமாக நான் பயணம் பண்ணி ரொம்ப முடியாமல் இருந்து இன்றைக்கு கால வேளையில் ஏதாவது தேவன் பேசும் என்று எனக்குள் அந்த ஒரு காரியத்தை தான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன். முடியாத கட்டத்தில் ஆனாலும் சமாதான தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒன்று கைவிட மாட்டார். ஏசாயா 48:18 சொல்கிறது, என் கற்பனைகளை கவனித்து பாருங்கள், நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதான நதியைப்போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையப்போடு இருக்கும் என்று சொல்கிறார். நம்முடைய பேருது சொல்லுகிறார், 2 பேருது 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. ஆகையால் இது கவனமாக வாசிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவரும் பிழையில்லாதவருமாக சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்க வாசிங்கம்மா. பிரியமானவர்களே, இவைகள் வர 12 வாசிங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாள் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர நீங்கள் கரையற்றோரும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்ததிக்கான எத்தனை ஆமன்றீங்க, எத்தனை புரியுது? நீங்கள் வீட்டில் இன்னும் அதிகமாய் இதை தியானித்து இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தைகள் அவசரமாக எடுத்து வந்தேன். ஆனாலும் இதை நீங்கள் வீட்டில் வாசிங்க. இன்றைக்கி ஏன் எனக்கு சமாதானம் இல்லை, ஏன் எனக்கு சந்தோஷம் இல்லை, நாங்கள் இன்றைக்கி போய் சமாதானத்தை வைத்து மற்றவர்களுக்கு போய் கரங்களை கொடுத்து நாங்கள் வாழுகிறோம் என்று நினைக்க வேண்டாம். அதுவும் இவ்வளவு ஆபத்து என்று நாங்கள் பார்த்தோம். உண்மையான சமாதானத்தை ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், இயேசு மட்டும் போதும். ஆமென்று சொன்னீங்க. அந்த சமாதானம் எங்களோட வாழ்க்கையில் நீடித்த தேவன், உண்மை உள்ள தேவன் இருக்கும் வரைக்கும் நம்ம காக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே தேவனுடைய சமாதானம் உங்கள் இதயங்கள் கடவுது. எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா.
எனக்கு பிரெஞ்சு தெரியாது, எழுந்து நிற்க சொல்ல. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இந்த 6ஆம் நாள் முடிவில் ஊழியர் செய்கிற பிள்ளைகளோட பேச இருக்கிறது. தயவு செய்து ஊழியர் செய்கிற அத்தனை பேரும் நீங்கள் நின்று, நான் வருகிற புதன்கிழமை ஸ்ரீலங்கா பயணமாக இருக்கிறபடியால் உங்களோட ஊழிய காரியங்கள் பேச வேண்டும். ஒரு சிலரோட தனிப்பட்டவர்களை பேச வேண்டும். கர்த்தர் இதை கட்டுவார், உங்களை கொண்டு கட்டுவார், தேவன் நடத்துவார்.